இல்லையா? ஒரு சார்ட் இந்த நம்பர் எடுத்து பேசுனீங்களா? 89 அது பிடிஎஃப் தானே வந்தீங்க? இது பாயிண்ட் வந்தீங்க. இன்னொன்று சரி முன்னுக்கு சரியா ஆரம்பிப்பா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நஹ்மதுஹு வ நுஸல்லி வ நுஸல்லிமு அலா ரசூலிஹில் கரீம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். فقد قال الله سبحانه وتعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يوصيكم الله في أولادكم للذكر مثل حظ الأنثيين. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: تعلموا الفرائض وعلموها الناس، أو كما قال عليه الصلاة والسلام. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு கிருபை. இவ்வளவு குறுகிய காலத்துள்ளுக்கு பெரிய ஒரு பகுதியை நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், பார்த்துட்டோம். இப்போ கடைசி கட்ட நிலைமைகளுக்கு வந்திக்கிறோம். அதில் ஒரு தாயுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை சிசு, இவங்களுக்கு வராசத் கொடுக்கறது சம்பந்தமாகத்தான் இந்த பாடத்தில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், பேச போகிறோம். அதாவது இப்போ கற்புலை புத்தர் என்ன செஞ்சுக்கிறாரு, மௌத்தாகிக்கிறார். இப்போ இந்த கற்புல ஈக்கக்கூடிய பிள்ளைக்கும் அந்த மௌத்தானவருக்கும் உள்ள உறவு முறை என்ன என்று அதுகளை பார்த்து, அந்த நேரத்தில் அந்த புள்ள கற்புல உசிரோடு ஈக்கக்கூடிய அமைப்புகள் ஈக்குதா இல்லையான்னு இதை பார்த்து என்ன செய்கிறது, புள்ள ஆம்பளையா பொம்பளையான்னு எங்களுக்கு தெரியாது. பொதுவாக ஸ்கேனில் இந்த காலங்களில் சொன்னாலும் பொதுவாக அந்த காலங்களில் அப்படியான அமைப்பு உண்டு என்ன செய்யலை, ஈக்கலாம். சில நேரம் ஆம்பளை பிள்ளையா ஈக்கலாம், சில நேரம் பொம்பளை பிள்ளையா ஈக்கலாம், சில நேரம் ரெட்டை புள்ள ஆம்பளை பொம்பளை கலந்து வரலாம், ஒரே ஹம்லில் ஒரு புள்ள வரலாம் அல்லது பல புள்ள வரலாம். இப்படியெல்லாம் பல விதமான கற்பனைகள் எங்களுக்கு செய்கிறதுக்கு ஏலும். ஸ்கேனில் கூட சில நேரம் சொன்னதுக்கும் மாற்றமாக வர்றதுக்கும் ஏலும். அப்படி தானே? அதில் ஹம்லுக்கு வராசத் கொடுக்கறதுக்கு முதலாவது நிபந்தனை ஷுரூத்து இர்சில் ஹம்லி என்று சொல்லி நாங்கள் ரெண்டு போட்டிக்கிறோம். ஒன்று கௌனுஹு மௌஜூதன் ஃபி பத்னி உம்மிஹி வக்த வஃபாத்தி முவர்ரிஃபிஹி யகீனன். முவர்ரிஸ் மௌத்தாகிற நேரத்தில் தன்னுடைய தாயுடைய வயிற்றில் அந்த புள்ள இருக்கோணம் உறுதியாகவே வயிற்றுல புள்ள என்ன செய்யும், அதாவது கற்பத்தில் புள்ள ஈக்கோணும். ரெண்டாவது ஹுரூஜுஹு மின் பத்னி உம்மிஹி வபிஹி ஹயாத்துன் முஸ்தகிர்ரா. அந்த புள்ள தன்னுடைய தாயுடைய வயிற்றிலிருந்து வெளியாகணும் ஹயாத்துன் முஸ்தகிர்ரா இருக்கக்கூடிய நிலைமையில. ஹயாத்துன் முஸ்தகிர்ரா என்று சொல்றது தொடர்ந்து இந்த புள்ள என்ன செய்யும், வாழும் என்று சொல்லக்கூடிய நிலைமையில உள்ள நிலைமைக்கு ஹயாத்துன் முஸ்தகிர்ராண்டு. காலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க: இதஸ்தஹல்ல ஸபியு சுல்லிய அலைஹி வவரிச. புள்ள என்ன செஞ்சா, பிறந்த பின்னால அழுதால், சத்தம் போட்டால் அந்த புள்ளைய தொழுவிக்கோணம், அதாவது மௌத்தாகினால். வவரிச, அந்த புள்ள வராசத்தும் எடுக்கும். அந்த புள்ள என்ன செய்யும், வராசத்தும் என்ன செய்யும், எடுக்கும். அதாவது எவ்வளவு நேரம் மீந்தாலும் அந்த புள்ள பிறந்ததுக்கு பின்னால அந்த ஹரக்கத்து மதுபு, அதாவது குற்றுயிர் என்று சொல்லக்கூடிய நிலைமை இல்லாம இந்த புள்ள தொடர்ந்து வாழும் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. இஸ்திக்ராரான ஹயாத்தொண்டு ஈக்கோணும். யாரும் நினைக்கல ஒரு மணித்தியாலத்தில் இந்த புள்ள மௌத்தாகும் என்று சொல்லி. அத மாதிரி விளங்கிட்டா? அடுத்த ஸ்லைடு. இப்ப அந்த வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த புள்ளையோட நிலைமைகளை நாங்க 5 வகையாக பிரிக்கிறதுக்கு ஏலும். ஒன்று, அல்லா யக்கூன வாரிசன் அலா ஜமீ இல் அஹ்வால். எந்த நிலைமையிலையும் அந்த புள்ள வராசத்தா எடுக்க போறது இல்லை. எந்த நிலைமையிலையும் அது எனக்கு நேற்று
திருத்தி தர சொல்லி போட்டிருந்தாரு. திருத்தக்கூடிய அவகாசம் ஒன்று அமையல்ல. இந்த நிலைமையில துக்ஸமு தரிகத்து பைனல் முஸ்தஹக்கீன் தூனன் திவாரின் லில் ஹம்லி. அப்போ புள்ள புறக்கங்காட்டியும் எதிர்பார்க்கறது இல்லை. தகுதியான ஆக்களுக்கு நாங்கள் என்ன செஞ்சிருவோம், தரிக்கத்தை பிரித்து கொடுத்துருவோம். ஏன், அந்த புள்ள பிறந்தன்னு சொல்லி அந்த புள்ள வராசத்தை எடுக்க போகிறது இல்லை. அதாவது மையத்துக்கும் இவருக்கும் இடையில் உள்ள உறவு முறையில் என்னது வராசத்தன்றது வரப்போகிறது இல்லை. ரெண்டாவது முறை ஐயரிச அலா அஹதி தகுதீரை, ரெண்டு தகுதீரில் ஒன்றின் பிரகாரம் எடுப்பார். அதாவது அது கூரத்தி அவில் உனூசத்தி, ஆம்புல அல்லது பொம்புல. ஆம்புல பிள்ளையாயிருந்தா கிடைக்கும், பொம்புல பிள்ளையாயிருந்தா கிடைக்காது. அல்லது பொம்புல பிள்ளையாயிருந்தா கிடைக்கும், ஆம்புல பிள்ளையாயிருந்தா என்ன செய்யாது, கிடைக்காது என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமை வந்தா வலா யரிசு அல தக்தீரில் ஆகர், ஒரு தகுதீரின் பிரகாரம் கிடைக்கும், மறு தகுதீரின் பிரகாரம் என்ன செய்யாது, கிடைக்காது. தகுதீரண்டா நாங்கள் கற்பனை செய்யறோம். ஆம்புலேண்டு வந்தா கிடைக்கும் என்றா, பொம்புலேண்டு வந்தா கிடைக்காது. பொம்புலேண்டா கிடைக்கும் என்றா, ஆம்புலேண்டா என்ன செய்யாது, கிடைக்காது. இப்படியான ஒரு நிலைமையாகிந்தா ஃபஃபி ஹாதிஹில் ஹாலா, இந்த நிலைமையில துக்ஸமு தரிகத்து பைனல் முஸ்தஹக்கீன், தகுதியானாக்களுக்கு அந்த தரிக்காவை, அந்த விட்டுட்டு போன சொத்தை பிரித்து கொடுப்போம். ஃபனுஅதீஹிம் நஸீபஹும் அலா தக்தீரி அன்னல் ஹம்ல வாரிசுன், அந்த கற்புல இருக்கக்கூடிய புல்ல வராசத்தெடுக்கிற புல்ல என்ற கற்பனையின் பிரகாரம் நாங்கள் என்ன செய்வோம், அவங்களோட பங்குகளை கொடுப்போம். வராசத்தெடுக்காதவர் என்ற கற்பனையில நாங்கள் என்ன பார்க்க மாட்டோம். வராசத்தெடுக்கிறார் என்ற கற்பனையில நாங்கள் என்ன செய்வோம், விளங்கினா, ஒரு தகுதீரின் பிரகாரம் வராசத்தெடுக்கிறார், அடுத்த தகுதீரின் பிரகாரம் வராசத்தெடுக்க மாட்டார். இப்போ வராசத்தெடுக்கிறார் என்ற முறையில நாங்கள் கணக்கொண்டு செஞ்சோமே, அந்த பிரகாரம் தான் நாங்கள் என்ன செய்வோம், பங்குகளை கொடுப்போம். கொடுத்துட்டு அந்த புள்ளைக்குள்ள பங்கை நாங்கள் என்ன செய்வோம், எடுத்து வைப்போம். சரிதானே? கொஞ்சம் இல்லைங்க அதை இதுல. அப்ப வனூகிஃபு நசீபல் ஜனீன் இலா மா பாதல் விலாதா, அது பிறகு நாங்க பார்ப்போம். ஃபைன்கான வாரிசன், பிறந்த புள்ள வராசத்தை எடுக்கிற புள்ள என்ன அகத, அந்த புள்ள அந்த பங்கை என்ன செய்வாரு, எடுப்பார். வ இல்லா, அப்படி வராசத்தை எடுக்கிற புள்ள இல்லைண்டா ருத்தல் மௌகூஃபு அலல் வரசத்தில் மதுக்கூரின், ஏற்கனவே சொல்லப்பட்ட வாரிசுகளுக்கு அந்த மௌகூஃபை நாங்கள் என்ன செய்வோம், எடுத்து வச்சதை திருப்பி கொடுப்போம். ஏன், இவர் வராசத்தை எடுக்கிறவர் என்று தான் நாங்கள் கற்பனை செஞ்சு எடுத்து வச்சோம். வராசத்தை எடுக்கிறவராகிருந்தா அந்த பங்கு அவருக்கு கொடுப்போம். அப்படி வராசத்தை எடுக்காதவராகிருந்தா மத்தாக்களுக்கு என்ன செய்வோம், கொடுப்போம். ரெண்டும் ஒன்று தான். ஜனீனண்டா புள்ள வயிற்றுல உள்ளு கீக்கிற புள்ளைக்கு செல்றது, சிசு என்று சொல்லுவாங்களே, அதுக்கு செல்ற. ஹம்லண்டாலும் இனி அதே அர்த்தம் தான். அதான் இப்ப அந்த ஜனீன்ன்றது இப்படித்தானே, வயிற்றுல ஈக்கும் போது தானே இப்ப மௌத்தாகிக்கிற, வயிற்றுல இருக்கும் போது தானே என்ன செஞ்சுக்கிற, மௌத்தாகிக்கிற. அப்ப அந்த சொத்தை நாங்க எடுத்து வைக்கணும் புள்ள பிறக்கிற வரைக்கும். புள்ள பிறக்கிற வரைக்கும் என்ன மௌத்தானத்தோட மத்தாக்களுக்கு பிரிச்சு கொடுக்கணுமா இல்லையா? சரிதானே? அப்ப புள்ள பிறக்கிற வரைக்கும் என்ன செய்யற, அவரோட சொத்தை எடுத்து வைக்கிற, எடுத்து வச்சு பிறந்ததுக்கு பின்னால பாக்குற அவர் வாரிசுடைய நிலைமையில இருக்கிறாரா, வாரிசு இல்லாத நிலைமையில இருக்கிறாரான்னு. வாரிசு என்ற நிலைமையில இருந்தா அந்த சொத்தை அந்த புள்ளைக்கு கொடுக்கப்படும். வாரிசு இல்லைன்னா மத்தாக்களுக்கு என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும். மூணாவது நிலைமை ஐயக்கூன வாரிசன் அலா ஜமீ இல் அஹ்வால், ஆம்பளை ஆயிருந்தாலும் கிடைக்கும், பொம்பளை ஆயிருந்தாலும் என்ன செய்யும், கிடைக்கும். ஆனாலும் வயஹ்தலிஃபு நஸீபுஹு ஃபீ அஹதில் வஸ்ஃபைன் அனில் ஆகர், ஆனா அவங்களோட பங்கு வித்தியாசமாகுது. ஆம்பளை என்னும் போது ஒரு கணக்கு, பொம்பளை என்று சொல்லும் போது ஒரு கணக்கு என்று சொல்லக்கூடிய அமைப்புல வித்தியாசமாகுது. அப்ப அந்த நேரத்துல ஃபஃபீ ஹாதிஹில் ஹாலா, இந்த நேரத்துல யுகத்தரு லஹு தக்தீரான், அங்கேயும் ரெண்டு வகையாக கணக்கு நாங்கள் என்ன செய்யணும். வயூகஃபு லஹு ஔஃபருன் நஸீபைன், அவருக்கு என்ன செய்யணும், ஔஃபருன் நஸீபைன் கொடுக்கணும். அதாவது எது பங்குல பெரிசோ அந்த பங்கை நாங்கள் என்ன செய்வோம், அவருக்கு என்ன செய்வோம், எடுத்து வைப்போம். வனூத்தில் வரசத்தை அகல்லன் நஸீபைன், வாரிசுகளுக்கு என்ன செய்வோம், ரெண்டு பங்குலையும் குறைஞ்ச அளவை கொடுப்போம். அது பிறகு பிறந்ததுக்கு பிறகு பார்ப்போம். சரிங்களா?
பிறந்ததுக்கு பிறகு பார்ப்போம் என்ன ஹாலாத்தில் ஈக்கிறார் பார்த்து பேலன்ஸ் மௌகூஃபை நாங்கள் என்ன செய்வோம், பிரிப்போம். நாங்கள் கணக்கு செய்வோம் ஒவ்வொன்றுக்கும் இன்ஷா அல்லாஹ். சரியா? நாலாவது அல்லா யஹ்தலிஃப இர்சுஹு அல தக்தீரைன். ரெண்டு தக்தீரின் பிரகாரமும் அவரோட வராசத் என்ன செய்ய போறது இல்லை, மாற போறது இல்லை. அவர்கிட்ட அந்த ஜொயினாகி பட்டிக்குது நூனும் ஃபாவும். ரெண்டு தகுதியின் பிரகாரம் ஆம்பளை என்றாலும் பங்கு குறைய அதே கணக்கு தான் கிடைக்க போகுது, பொம்பளையாக இருந்தாலும் அதே கணக்கு தான் என்ன செய்ய போகுது, கிடைக்க போகுது. ஃபஃபீஹாதிஹில் ஹாலா, இந்த நிலைமையில நஹ்ஃபதுலில் ஹம்லி நசீபஹு, அவரோட பங்கை அவருக்கு நாங்கள் பாதுகாத்து வைப்போம். வனுத்தில் வரசத்த நசீபஹும் காமிலா, வாரிசுகளுக்கு நாங்கள் அவங்களோட பங்கை பூர்த்தியாக கொடுப்போம். அங்கே பிரச்சனை ஒன்று இல்லை. ஆம்பளையாக இருந்தாலும் பொம்பளையாக இருந்தாலும் பிறக்கும் போது எவ்வளவு கிடைக்கும்னு கேட்டால் அந்த குறிப்பிட்ட அளவே தான் கிடைக்கிது, மாறுறது இல்லைண்டா அவரோட பங்கு எடுத்து வச்சுட்டு மொத்தக்களுக்கு நாங்கள் என்ன செய்யலாம், கொடுக்கலாம். அஞ்சாவது நிலைமை அல்லா யகூனமஹு வாரிசுன் அஸ்லன், மொத்தமாகவே அவரோட வாரிசு ஒன்று வரல. அதாவது அந்த புள்ள மட்டும்தான் வாரிசா ஈக்குது, வேற யாரும் வாரிசுகள் இல்லை. அவ் யகூனமஹு வாரிசுன், அல்லது வாரிசீக்கிறார், வாரிசீந்ததுக்கு லாக்கின்னஹு மஹஜூபும் பிஹி, இந்த புள்ள வர்றதுனால அவர் என்ன செய்யப்படுறாரு, ஹஜிப் செய்யப்படுறார் என்று சொல்லக்கூடிய நிலைமை. ஃபஃபீ ஹாதிஹில் ஹாலா, இந்த நிலைமையில தூக்கஃபு தரிக்கத்து குல்லுஹா இலா ஹீனில் விலாதா, அந்த தரிக்காவை முழுமையாக விலாதத்து வரைக்கும் என்ன செய்யணும், வைக்கணும். ஃபஇன் உலித ஹய்யன், அந்த புள்ள உசிரோட பிறந்தா அகதஹா, அந்த சொத்தை அவர் எடுப்பார். வ இல்லா, அப்படி உசிரோட பிறக்கல்ல என்ன துப்பல் முஸ்தஹக்கீன், தகுதியானவங்களை பார்த்து அந்த இதை கொடுக்கணும். அந்த துக்தாவில் நுக்தாவோட பட்டியல் நுக்தா இல்லை, நுக்தாவை அழிச்சுக்கோங்க, அது அலிஃப் இல்லாட்டி துத்தி என்று சொல்லி வாசிச்சுப்படும். நுக்தாவை அழிச்சிருங்க. அடுத்த ஸ்லைடு. சரி, இப்போ நாங்கள் ஹம்லுடைய 5 நிலைமைகளை தான் நாங்கள் என்ன செஞ்சோம், பார்த்தோம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உதாரணங்களை நாங்கள் என்ன செய்வோம், பார்ப்போம். زوجة أب أم حامل من غير أبي அப்படித்தானே? சரி, மௌத்தானவருக்கு மனைவி இருக்கு, வாப்பா இருக்குது, உம்மா இருக்குது. அந்த உம்மா ஹாமிலாக இருக்கிறா, ஆனா இவரோட வாப்பா மூலம் அல்ல, வேறொரு கணவன் மூலமாக. அப்ப ஹம்லாக வரக்கூடிய அந்த புள்ள ஒன்றோ அஹுன்லி உம்மாக வரணும், அல்லது உஹ்துன்லி உம்மாக வரணும், அல்லது ரெண்டாகவும் என்ன செய்யலாம், வர்றதுக்கு ஏழும். சரிதானே? விளங்கினா? சௌஜா மௌத்தானவரோட மனைவி, வாப்பா ஈக்கியார் ஹயாத்தோட, அப்போல உம்மா ஹயாத்தோட ஈக்கிறாங்க. ஆனா அந்த உம்மா கற்பிணியாக என்ன செய்யறாங்க, ஈக்கிறாங்க. அந்த கற்பத்தில் இருக்கக்கூடிய புள்ள இந்த வாப்ப மூலம் கிடைச்ச புள்ளை அல்ல, வேறொத்தர் மூலமாக என்னது கிடைச்ச புள்ள. அப்படியாக இருந்தா இந்த வாப்பா ஏற்கனவே இவ தலாக் சொல்லிக்கணும். இந்த வாப்பா இவ ஏற்கனவே என்ன செஞ்சுக்கணும், தலாக் சொல்லி அவ வேறொரு கல்யாணம் என்ன செஞ்சுக்கணும், முடிச்சு அந்த புள்ள உருவாகிக்கணும். சரிதானே?
அடுத்த ஹம்லாஹா இப்போ வயிற்றுல புள்ளைக்கு தானே, அந்த புள்ள மௌத்தானவருக்கு அகுன் லி அல்லது உஹ்துன் லி என்ற உறவு முறைக்கு தான் வருவார். அதாவது தாய் வழி சகோதரன் அல்லது தாய் வழி சகோதரி. சில நேரம் ரெட்ட பிள்ளையாகவும் ஈக்கலாமே, ரெட்ட பிள்ளையாகவும் என்ன செய்யலாம், ஈக்கலாம். ரெண்டும் கலந்து வார ரெட்ட பிள்ளையாக ஈக்கோ மேலும், அப்படித்தானே? அப்ப இப்படி சரிதானே? அதுக்கா கோல் வருது, கட் பண்ணி விட்டா சரியா? சரியா? அப்ப ஜௌஜா அபு உம்முன் ஹாமில் மின் கைரி அபி ஹம்லு. இப்ப நாங்க கணக்கு போடும் போது ஜௌஜாக்கு எவ்வளோ சொல்லுங்க? ஜௌஜாக்கு எவ்வளோ கொடுக்குற? 4 ஏன் 4 கொடுக்குறோம்? மையத்துக்கு புள்ள இல்லைன்றதுனால. அபுக்கு மையத்துக்கு புள்ள இல்லாததுனால அசபத்தாக என்ன செய்வாரு, வருவார். உம்முக்கு ஏன் 3 மையத்துக்கு புள்ள இல்ல, பிறக்கிற புள்ள ஓ 2 பேரா இருந்தா தான் நமக்கு வாங்கி வரும். ரெட்ட புள்ள கிடைச்சேன்னு வைப்பமே, ரெட்ட புள்ள கிடைச்சா சுதுசு வரும். ரெட்ட புள்ள கிடைச்சா சுதுசு ஆகும், அப்படி இல்லாட்டி சுலுசு ஆகும். சரி, இப்ப நாங்க சுதுசை தான் போடுவோம். என் ரெட்ட புள்ளையாக ஐந்தா இவங்களுக்கு அகுன்லியும் முக்துன்லியுமுக்கு 2 பேர் வந்தா 3 சரியா சொல்றாரு. அசபத்தா இல்ல, ஹாலாத் மறந்துட்டு போறீங்க. நாங்க பேசுற முதலாவது உதாரணம் அப்படித்தானே? முதலாவது நிலைமை என்னன்னு சொல்லி பாருங்க. அல்லா யக்குன வாரிசன் அலா ஜமீல் அஹ்வாலண்டா வராசத்தே இல்லை. ஏன் வராசத்து இல்லைன்னு சொல்லுங்க பாப்போம். அகுன்லி உம்முக்கு உஹ்துன்லி உம்முக்கு சரியா? அகுன்லி உஹ்துன்லி உம்முக்கு சுலுசோ சுதுசோ கொடுக்கறதுக்கு யார் ஈக்கப்படாது. அகுன்லி ஒத்தரா இருந்தா சுதுஸ் கொடுப்போம், வலதுல்லும் ஒத்தரா இருந்தா சுதுஸ் கொடுப்போம். 2 விட கூடுதலாக வந்தா சுலுஸ் கொடுப்போம், அப்படித்தானே? சரி, யார் ஈக்கப்படாது? அபு ஈக்கப்படாது. அபு மட்டுமல்ல, இந்த இடத்துல யார் வந்திக்கிறா? அப்ப அபு வந்ததுனால இவங்க ஹஜிப் ஆகுறாங்க. அபு வந்ததுனால என்ன செய்தாங்க? அபு இருக்கப்படாது, ஜத் இருக்கப்படாது, இபுன் ஈக்கப்படாது, இபுனுல் இபுன் ஈக்கப்படாது, பின்த் ஈக்கப்படாது, பின்துல் இபுன் ஈக்கப்படாது. 6 பேர் ஈக்கக்கூடாது. அகுன்லியும் முஹ்துன்லியும் வராசத்து எடுக்கிறதா இருந்தா. சரி, இப்ப நாங்க என்ன செய்வோம்? எத்தனையா பிரிக்கணும்? இப்ப
12க்கு பிரிக்கணும் அப்படிதானே 12க்கு பிரிச்சு அதுல 3 பங்கு ஜௌஜாவுக்கு போகும் அப்படியா சரிதானே 3 பங்கு ஜௌஜாவுக்கு போகும் 6 உம்மாவுக்கு நாங்க வைப்போம் அப்ப 12 6 பிரிச்சா 2 சரியா அப்ப எத்தனை பேலன்ஸ் 7 அந்த 7ல வாப்பாக்கு 5 தான் கொடுப்போம் 2 நாங்க எடுத்து வைப்போம் 2 நாங்க என்ன செய்வோம் எடுத்து வைப்போம் ஏன் எடுத்து வைப்போம் என்றா இவங்க ரெட்ட புள்ள பெத்தா ரெட்ட புள்ளையாக பிறந்தா அதாவது ஒன்றை விட கூடுதலான புள்ளையாக பிறந்தா தான் நாங்க 6ல் 1ன்னு சொல்லிக்கிறோம் சும்மா சரி ஒரு புள்ளையாக பிறந்தா இங்க எத்தனை ஆகும் 3ல் 1 மாறும் அப்படிதானே இப்ப 3ல் 1 மாறினா அப்ப இந்த 2ம் இங்கேக்கு வரும் அப்படி 3ல் 1 இல்ல பிறந்த புள்ள ரெட்ட புள்ளையாகவே பிறந்துட்டுண்டா இந்த 2 இங்காக்கு போகும் இத வச்ச 2 இங்கேக்கு போறா இங்கேக்கு போறா இப்ப இங்கேக்கு வந்தா 2 2 4 வரும் இங்கேக்கு வந்தா 5 2 7 வந்துடும் அப்ப அந்த 2 எடுத்து வைக்கணும் இங்க புள்ள பிறக்கிறத வச்சுதான் நாங்க என்ன செய்வோம் அந்த 2க்கும் உள்ள தீர்ப்பை கொடுப்போம் சொல்லுவாங்களா அப்ப இது 2 மௌகூஃபா இருக்கும் சரியா விளங்கிட்டா ஆனா இப்ப இந்த மசாலா கிதாபுல தவறாகத்தான் என்ன செய்யப்பட்டிக்கு சொல்லப்பட்டிக்கு அதாவது இப்ப இவங்க ஹஜிப் தானே அப்ப ஹஜிப் என்ன ஜௌஜபவை இந்த மசாலாக்கு போட்டுறாங்க யார் ஜௌஜ் அபவைன் என்று சொல்லி ஒரு மசாலா கர்ராவைன் என்று பார்த்தோம் தானே ஜௌஜாவுக்கு உள்ள பங்கு கொடுத்துட்டு இவங்க சுலுசுல் பாக்கி எடுத்துக்கொண்டு இவங்களுக்கு அசபத்தென்ற வகையில பேலன்ஸை கொடுக்குறேன்னு தான் கணக்கு செய்யறாங்க ஆனா இப்படியான ஒரு கற்பனையும் மீக்கிறதுனால நாங்க 12ஆல தான் நாங்க என்ன செய்யணும் கணக்க செய்யணும் சரியா அந்த 2 பேலன்ஸ் பண்ணணும் உமாக்கு அதாவது புள்ள உண்டாயினா கொடுக்கணும் ஓ சரியா ஓ ஏன்னா சில நேரம் 2வது புள்ள மறைஞ்சிக்கலாமே அப்படியே நடந்த சம்பவங்கள் ஈக்குது அப்படி நடந்த சம்பவங்கள் ஈக்குது என்னது ஒரு புள்ள இன்னொரு புள்ளைக்கு மறைஞ்சி ஸ்கேன்ல விளங்காம ஈக்கலாம் சரியா பண்ணிக்கொண்டீங்களா हमला हिनते परो मौताही की वापा
அதில் ஹிலாஃப் பேசுகிறாங்க. அந்த உசுறு கொடுக்குற காலம் வரைக்கும் பார்க்குறா இல்லையாண்டு ஹிலாஃபுகள் கொஞ்சம் மீக்குது. அதில் கொஞ்சம் இது பண்ணித்தான் இது பண்ணணும். ஆனால் அந்த பொம்பளைக்கு இதான் முடிஞ்சிடும். ஹம்லாகினத்தை பின்னால் என்ன செஞ்ச இதான் முடியாது. அந்த பிள்ளைய பெறுற வரைக்கும் இதான் ஈக்கணும். சரியா? அழிக்கிறேன். அழிக்கவா? இப்போ ரெண்டாவது ஒரு உதாரணம் நாங்கள் பார்ப்போம். ஜௌஜா, அம்மு, ஜௌஜத்து அஹின் ஷகீக், ஹாமில். சரியா? மனைவி, மையத்துடைய சாச்சா அல்லது பெரியப்பா. அடுத்தது அஹுன் ஷக்கீக்குடைய மனைவி. அந்த அஹுன் ஷக்கீக்குடைய மனைவி ஹாமிலாக இருக்கிறார். அப்ப ஹாமிலாக இருந்தா அந்த ஹம்லாக வரக்கூடிய புள்ள ஒன்றோ இப்னு அஹின் ஷக்கீக்காக வரும், அல்லது பின்து அஹின் ஷகீக்காக வரும், அல்லது ரெண்டாகவும் வரும், ஏழும். அப்படித்தானே? இப்ப ஜௌஜாவுக்கு நாங்க கொடுக்கிற பங்கு நாங்க கொடுக்கலாம், அப்செட் ஒன்று இல்லை. அம்முக்கு நாங்க பங்கு கொடுக்கறதுக்கு ஏனென்றா பிறக்கிற புள்ள இப்னு அஹின் ஷகீக்காக இருந்தா இவரை ஹஜிப் செய்வார். ஹஜிப் செஞ்சு இவர் பங்கெடுப்பார். அப்படி பிறக்கிற புள்ள இப்னு அஹின் ஷகீக்காக பிறக்கல்ல, பின்து அஹின் ஷகீக்காக என்ன செஞ்சால் பிறந்தா என்ன நடக்கும்? இவர் பங்கெடுப்பாரு. இவங்களுக்கு என்ன இல்லாம போகும்? பங்கு இல்லாம போகும். இவங்களுக்கு எப்படியுமே பங்கு இல்லை. மைனி தானே, விலகினா? ஜௌஜாக்கு என்ன பங்கு கொடுக்கணும்? ருபு கொடுக்கணும். 4/1. அம்முக்கு ஜௌஜாக்கு எவ்வளவு கொடுக்கணும்? ருபு. புள்ள யாரும் இல்ல. யாரும் புள்ளை அளிக்கிறாங்களா? இபன் பின்ஸ் இல்ல. சரி, அம்மு ஒன்றும் அசபத்தண்ட லிஸ்டுக்கு வருவாரு, அல்லது ஹஜிபண்ட லிஸ்டுக்கு வருவார். ரெண்டுல எது சரி? ஒரு லிஸ்டுக்கு வருவார். அம்மு ஹஜிபாகுவார். போமாசி 4 தானே? போமாசி 4. மஹ்ரஜுல் ஃபர்லில் வாஹித் என்னது? 4. சரி, 4ல 1 கொடுப்போம். பேலன்ஸ் 3 மௌகூஃபாக வைப்போம். பேலன்ஸ் 3 நாங்க என்ன செய்வோம்? மௌகூஃபாக வைப்போம். ஆம்பளை புள்ள பிறந்தா இவரே கொடுப்போம் புள்ளைக்கு. பொம்பளை புள்ள பிறந்தா என்ன செய்வோம்? அந்த சாச்சாக்கு என்ன செய்வோம்?
கொடுப்போம். சரியா? ரெட்டப்புள்ள வந்தாலும் இந்த ரெண்டுமே பொம்பளையா வந்தா அம்மாக்கு தான் போகும். ரெண்டுமே ஆம்பளையா வந்தா அந்த மூணை இவங்க என்ன செய்வாங்க, பிரிச்செடுப்பாங்க. அப்ப அதுக்கப்புறம் மருக தஸ்ஹீ பண்ண ஆகும். ஆம்பளை உண்டு பொம்பளை உண்டுன்னா ஆம்பளை பிள்ளைக்கு மட்டும் கிடைக்கும், பொம்பளை பிள்ளை கிடைக்காது. பின்து அஹின் ஷக்கீகா ஹஜிப் இந்த அசபத்தாக்குறது இல்லை. இப்னு அஹின் ஷக்கீக் பின்து அஹின் ஷக்கீகா என்ன செய்ய மாட்டாங்க, அசபத்தாக்க மாட்டாங்க. அம்மு ஹஜிபாயிருவார். ஆம்பளை புள்ள பிறந்தா அம்மு ஹஜிபாகுவாரு. சரியா? பாடம் விளங்குதா? விளங்குது. பொரோசை எச்சல்ல குழம்புதா? அப்படி டவுட்டுகள் என்னன்னா குறிச்சிக்கோங்க, குறிச்சு கேளுங்க இன்ஷா அல்லாஹ். நான் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு மூணாவது ஹாலத் அயக்கூன வாரிசன் அலா ஜமீல் அஹ்வால். அப்படிதானே? எல்லா நிலைமையிலும் வராசன். சரி, ஹம்லா இருக்கிறது யாரு? ஜௌஜா. அப்ப ஹாமிலாக ஜௌஜா இருந்தா புள்ள ஒண்டோ இப்னாஹி கோணம் அல்லது பின்தாயி கோணம். சரி, சில நேரம் ரெண்டும் கலந்து வரோமே, இப்னும் பின்தும் கலந்து வரோமே. அப்ப இப்னு வந்தா அசபத்தாகுவார், பின்தண்டு வந்தா நிஸ்ஃபு கிடைக்கும். சில நேரம் ரெண்டு பின்தாயிருந்தா சுலுசான் கிடைக்கும். விளையினா இப்னும் பின்தும் வந்தா லிதக்கரை மிஸ்லு ஹல்லில் உன்சையன் என்ன செய்யும் போகும். அப்ப எத்தனையோ தகுதீர் இவட்டுள்ளுக்கு ஈக்குது, எத்தனையோ தகுதீர் இதுள்ளுக்கு. சில நேரம் ஆம்பளை புள்ள மட்டுமா ஈக்கலாம். அப்ப இப்னு என்ற பெயர்ல அசபத்தன்னு கொடுத்துடலாம். சில நேரம் பின்த் மட்டும் ஈக்கலாம். அப்ப ஒரு பின்த் ஆயிருந்தா நிஸ்பண்டு கொடுப்போம். ரெண்டை விட கூடுதலான பின்த் ஆயிருந்தா சுலுசான் என்று கொடுப்போம். ஆம்பளையும் பொம்பளையும் கலந்து வந்தா லிதக்கரை மிஸ்லு ஹல்லில் உன்சையன் என்று சொல்லி கொடுக்கும். அப்ப பல தகுதீர்கள் இந்த இடத்துல ஈக்கி. ஆனா கிதாபுல ரெண்டு தகுதீர் தான் செஞ்சுக்கிறாங்க. ஒன்றோ ஆம்பளை புள்ள அல்லது பொம்பளை புள்ளன்னு சொல்லி தகுதீர் பண்ணிக்கிறாங்க. சரி, இப்ப நாங்க பார்ப்போம். ஜௌஜாவுக்கு எவ்வளோ? ஏன் ரூபா? புள்ள ஹாமிலா ஆகிக்கிறதுனால நான், அதாவது புள்ள ஹாமிலா இல்ல, ஜௌஜா ஹாமிலா ஆகிக்கிறதுனால என்னது
புள்ளை ஒன்று கிடைக்க போகுது. இவனோ பிந்தோ என்ன செய்ய போகுது? கிடைக்க போகுது. அப்ப நாங்க 8ல் 1 தான் இந்த இடத்துல போடணும். அபுக்கு எப்படி அசபத்தாகுவார்? சில நேரம் இபுனாக கிடைச்சா நாங்க சுதுசன்றதை தான் போட்டு வைப்போம். எதை போட்டு வைப்போம்? சுதுசத்தான் போட்டு வைப்போம். உம்முக்கும் சுதுசத்தான் நாங்க என்ன செய்வோம்? போட்டு வைப்போம். சரியா? என் புள்ளை என்னன்னா உம்மக்கு சுதுஸ், அதுபோல வாப்பாவுக்கும் சுதுஸ். இவர் அசபத்தாகுவாரா இல்லையான்றது இங்க கிடைக்கிற புள்ளைய வச்சுதான் நீ, ஆனா எப்படியோ சுதுஸ் கிடைக்கும். சரி, இப்ப அடுத்தது நாங்க பங்குகளை போடுறதா இந்த எத்தனை இந்த கணக்கு பார்க்கணும். கோமாசி என்ன? 24. 24 8ஆ பிரிச்சா 3, 6ஆ பிரிச்சா 4, 6ஆ பிரிச்சா 4, மொத்தம் எத்தனை வந்துட்டு 11. பேலன்ஸ் 13. அந்த 13ல சரி பொம்பளை புள்ள ஒன்றாக கிடைச்சா 12 இங்க வரும். பொம்பளை புள்ள ஒன்றாக கிடைச்சா பொம்பளை புள்ளைக்கு நிஸ்பு தானே. அப்ப 24 நிஸ்பத்துன 12 வரும். பேலன்ஸ் ஒன்று அசபத் என்ற வகையில யாருக்கு போகும்? வாப்பாக்கு போகும். சரியா? ஆம்பளை பிள்ளையாகிந்தா இபினே 13ஐயும் என்ன செஞ்சிருவார்? எடுப்பார். சரியா? அப்ப 13ஐயும் எடுத்து வைக்கணும். 13ஐயும் நாங்க என்ன செய்யணும்? மௌகூஃப்ல வைக்கணும். ஆம்பளை பிள்ளை ஆயிருந்தா அந்த 13 இப்னுக்கு கொடுப்போம். பொம்பளை பிள்ளை ஆயிருந்தா 12 பின்த்தை கொடுத்துட்டு 1 யாருக்கு கொடுப்போம்? அபுவுக்கு கொடுப்போம். சரி, இன்னொரு தகுதீர் தானே. என்ன தகுதீர்? அதாவது என்னது, இவனும் பின்த்தும் ரெண்டும் கலந்து வந்தனே எப்பவுமே. அப்ப அந்த 13 லித்தக்கரி மிஸ்டு ஹந்தில் உன்சையன் என்ற பிரகாரம் என்ன செய்வாங்க? எடுப்பாங்க. 13 லித்தக்கரி மிஸ்டு ஹந்தில் உன்சையன் என்ற பிரகாரம் ஆம்பளைக்கு 2 பங்கு பொம்பளைக்கு 1 பங்கு என்ற பிரகாரம் எடுப்பாங்க. அப்ப அந்த டைமுக்கு எத்தனை புள்ள கிடைக்குது என்றதை வச்சுதான் அது அந்த பிரியும். எத்தனை புள்ள கிடைக்குது என்றதை வச்சுதான் என்ன செய்யும்? பிரியும். சரி, கிடைச்ச பொருள் ரெண்டுமே பின்தான் என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு வந்தா கிடைக்கிற புள்ள ரெண்டுமே யார் ஆகிக்குது? பின்தானா இருந்தா சுலுசான் தானே கொடுக்கணும். அப்ப சுலுசான் என்றா இங்கக்கு 16 வரும். சுலுசானா இருந்தா நாங்க இப்படியே போடுவோம், இல்லாட்டி குழப்பமாயிடும் கணக்கு உங்களுக்கு. இதை 12 ஏற்கனவே வைக்கிற மாதிரி வைப்போம். பின்தானாக பிறந்தா சுலுசான் கிடைக்கும், அப்படித்தானே? சுலுசான் 24 சுலுசான் 16. 16 ஆகினா மஸ்அலா எத்தனை கவுல் ஆகுது? 27 கவுல் ஆகும். 16 16 4 20, 20 4 24, 24 3 27க்கு கவுல் ஆகும். அப்ப பலவிதமான கற்பனைகள் ஈக்கிறதுனால நாங்க 27 வச்சுதான் கணக்கை செய்யும். எதை வச்சு செய்யணும் கணக்க? 27 வச்சு கணக்கு வச்சு இந்த 16 நாங்க பேலன்ஸ் பண்ணணும். ஆனா கிதாபில் எத்தனை மாதிரி தான் செஞ்சுக்கிறாங்க? 2 மாதிரி தான் செஞ்சுக்கிறாங்க. 13 கொடுக்குற இபுனா ஐந்தா, 12 கொடுக்குற பின்தா ஐந்தான்னு சொல்லி தான் வச்சுக்கிறாங்க. ஏன் பௌத்தலிக்கிற புள்ள சில நேரம் 2 பொம்பளை புள்ளையாக கிடைக்கும், 7 என்ற ஒரு தகுதீர் ஒன்றும் ஈக்குது. அப்ப எல்லா விதமான தகுதீரையும் நாங்க என்ன செய்யணும்? பார்க்கணும். 4 பொம்பளை புள்ள 2 ஆம்பளைண்டா அது இந்த 24 நாங்க கணக்கு செஞ்சிருவோம். ஏன் லித்தக்கரி மிஸ்டு ஹந்தில் உன்சையன் என்ற பிரகாரம் 13ஐயும் பிரிச்செடுப்பாங்க. ஒரு பொம்பளை புள்ள வந்தாலும் 24 கணக்கு செஞ்சு 12 பின்த்து கொடுத்துட்டு பேலன்ஸ் ஒன்று அபு கொடுப்போம். வேண்டிய தேவை ஒன்று வரும். இப்போ நீங்க இந்த நான் போர்டில் செய்கிற சொட்டி 3 கணக்கையும் பல்க் பண்ணி செய்கிறேன்.
தனித்தனியாக செய்கிற மட்டும்தான் நல்லா. ஏன்டா இல்லாட்டி போட்டில் இடம் போகுது. இப்போ நாங்கள் 3 தகுதியிலையும் என்ன செஞ்சு கொள்ளணும், கணக்குகளை பார்த்து கொள்ளணும். சரியா? 16 மௌகூஃபா. நீங்க இதை போட்டோ அடிச்சாலும் கொஞ்சம் அந்த இதை நினைவு வச்சுக்கோங்க. இது நான் எல்லாம் 3 மசாலாவையும் பல்க் பண்ணி அடிச்சுக்கிறேன். சரி, தனித்தனியாக செய்யணும். ஆனால் அந்த போர்டில் இடம் இதாகிறதுனால நான் என்னது எல்லாத்தையும் கலந்து ஒரே இதில் செஞ்சுக்கிறேன். நீங்கள் 7 மண்டா தனித்தனியாக செஞ்சு எழுதிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். குலாசா எழுதிட்டு அதுக்கப்புறம் தனித்தனியாக 24ல் வச்சு அசபத்தாக கொடுக்குற மாதிரி ஒன்றும், அடுத்த பின்தாக வச்சு என்னது 12 கொடுத்துட்டு அசபத் அபுக்கு 1 கொடுக்குற மாதிரியும், அடுத்த 2 பின்தாக வச்சு 16 கொடுத்து இது பண்ணுற மாதிரியும் கணக்கு 3 மாதிரி செஞ்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். பின்த் தனி ஒத்தராக வந்தா ஒரு மாதிரி, 2 பின்த் வந்தால் உள்ள ஒரு மாதிரி, இபன் மட்டும் வந்தால் உள்ள ஒரு மாதிரி. அப்ப இபனும் பின்த்தும் வந்தாலும் அதே மாதிரி தான் வரப்போகுது. ஏன்னா அசபத் தானே, இபன் மட்டும் வந்தாலும் அசபத், இபனும் பின்த்தும் வந்தாலும் அசபத். 4 தக்தீர் இருக்குது. ஆனால் நாங்கள் 3ல் செஞ்சிடணும். நீங்கள் 4 செய்கிறேன்னா அது பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு இது பண்ணுறதுக்காக. சரியா? குறிச்சு கொண்டீங்களா? அழிக்கவா? இப்போ நாங்கள் பார்த்தோம் 3வது தக்தீரின் பிரகாரம், அப்படித்தானே? அப்போ அதில் போட்டிக்கு வயூகஃபுலஹு அவுஃபருன் நசீபைன் தானே. அதனால் நாங்கள் 27ல் செஞ்சு தான் என்ன செய்யணும், அவுஃபருன் நசீபைனை தான் நாங்கள் என்ன செய்யணும், இது பண்ணோம். நசீபைன்ன்றதும் இந்த நாங்கள் இந்த இதை வச்சு போட்டிக்கிறேன், அவுஃபருல் அன்சிபான்னு தான் என்ன செய்யணும், போடணும். ஏன்னா பல தகுதீர்கள் வர சொல்ல, நாங்கள் 2 தகுதீர்ன்ற பிரகாரம் தான் அந்த நசீபைன் என்ற வார்த்தையை பாவிச்சுக்கிறேன். சரியா? கிதாபிலையும் அந்த நசீபைன் என்ற வார்த்தை தான் பாவிக்கப்படுது. அந்த இதுக்கு மட்டும் தான் 27க்கு எடுக்கணும். அந்த 16 வார சூரத்துல மட்டும் தான் 2 பின்தான் வந்தா 24க்கே செய்வோம். மற்ற 3ம் 24ல தான் செய்வோம். 13 வார டைம் வந்து நாங்க மசாலா 24ல தான். இல்ல 13 வந்தா பெலிஜா கொடுக்கணும். அதே போல தஸ்ஹீ செய்ய வேண்டி வரும். ஆனா தஸ்ஹீ வந்து பொறவு தானே நடக்க போகுது. அப்ப அந்த 13 தான் மௌகூஃப்ல வைப்போம். அந்த 13 தான் நாங்க என்ன செய்வோம், மௌகூஃப்ல வைப்போம். பொறவு தான் தஸ்ஹீ செய்ய வேண்டிய தேவை வரும். ஆனா அந்த தஸ்ஹீ செய்யணும் வேண்டாம் தேவை ஒன்று இல்லை. மத்தகளை பங்கு கொடுத்து தானேக்கு எடுத்து வச்ச 13 அவங்களுக்கு லித்தகர மிஸ்லு ஹதில் உன்சையின் பிரகாரம் என்ன செய்யறது, பிரிச்சு கொடுத்துட்டா சார். 4வது தக்தீர் என்னது, மாறாது. ஆம்பளை என்றாலும் மாறாது, பொம்பளை ஆயிருந்தாலும் என்ன செய்யாது, மாறாது என்று சொல்லக்கூடிய அமைப்பு. எப்படி? உக்துன் ஷகீகா
உஹ்துன் லிஅப், உஹ்துன் லிஉம், உஹ்துன் லிஉம் அல்ல உம்மு. ஆனா அந்த உம்மு ஹாமிலா ஆகிக்கிறா. மின் கைரி அபி, முன்னு சொன்ன மாதிரி. விளங்கினா? இப்ப கிடைக்கிற புள்ள ஹம்லு ஒண்டோ அகுன்லி உம்மாக ஈக்கும், ஏற்கனவே சொன்ன மாதிரி, அல்லது உஹ்துன்லி உம்மாக ஈக்கும், அல்லது ரெண்டாக ஈக்கும். எதுவாகவும் ஈக்கலுமே. இப்ப இவங்க அகுன்லி உம் அல்லது உஹ்துன்லி உம் என்ற கற்பனையில மட்டும்தான் கணக்க செய்யறாங்க. சரியா? இப்ப பாருங்க, இதுல சின்ன பிரச்சனை ஒன்று இருக்குது. ஒரு கற்பனை செஞ்சதுனால, ஒரு புள்ளையாக கற்பனை செஞ்சதுனால, ஒரு கற்பனை செஞ்சதை விட எப்படி ஒரு புள்ளையாக கற்பனை செஞ்சதுனால பிரச்சனை ஒன்று. உஹ்துன் ஷகீகாக்கு எவ்வளவு கொடுக்கணும்? நிஸ்பு கொடுக்கணும். ஏன் நிஸ்பு கொடுக்கணும்? தனியா வந்ததுனால மட்டுமா? ஹஜிப் செய்யக்கூடியவங்க, சுகூத் பண்ணக்கூடியவங்க யாரும் என்ன செய்யல, அசபத்தாக்க கூடியவங்க யாரும் என்ன செய்யல, வரல. உஹ்துன் லிஅபுக்கு அப்படி ஒரு ஹாலாத் சொல்லப்பட்டுச்சா? இல்ல. ஆறில் ஒன்று வரும். ஏன் ஆறில் ஒன்று? தக்மிலத்தன் லிஸ்ஸுலுசைன், தக்மிலத்தன் லிஸ்ஸுலுசைன். அதாவது உஹ்துன் ஷகீகா நிஸ்பெடுத்தா உஹ்துன் லிஅப் மூணில் ரெண்ட பூர்த்தியாக்குறதுக்காக வேண்டி என்ன செய்வா, ஆறில் ஒன்று எடுப்பா. இந்த தக்மிலத்தன் லிஸ்ஸுலுசைன் நான் எத்தனையோ நாளா விளங்கப்படுத்தணும் நினைச்சேன். ஆனா ஞாபகம் அந்த டைமுக்கு சந்தர்ப்பம் அமையல, அது மறந்து போக. அதாவது ஒரு பின்த் நிஸ்பெடுத்தா அடுத்த பின்துல் இபன் ஒன்றோ பலரோ வந்தா அவங்க சுதுஸ் எடுப்பாங்க. எத்தனை பின்த்? ஒரு பின்த் நிஸ்பெடுத்தா பின்த் இபன் வந்தால் அந்த பின்த் இபன் ஒத்தரோ பலரோ அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா இங்க எத்தனை பேர் இருக்கணும்? ஒத்தரா இருக்கணும். பின்த் நிஸ்பெடுத்தா இவங்க பின்துல் இபன் என்ன செய்வாங்க, ஆறில் ஒன்று எடுப்பாங்க. இதுக்கு சொல்ற தக்மிலத்தன் லிஸ் சுலுசைன், சுலுசைனை பூர்த்தியாக்குறதுக்காக வேண்டி என்ற ஒரு வார்த்தை பாவிப்பாங்க. ஹதீஸ்ல வந்த வார்த்தை தக்மிலத்தன் லிஸ் சுலுசைன் என்ற வார்த்தை. அதாவது பின்னம் கணக்குல தெரியும், 2ல் 1 6ல் 1 சமன் 3ல் 2 என்று. இது நான் ஷார்ட் பண்ணி போட்டுக்கிறேன். 2ல் 1 6ல் 1 சமன் 6ல் 4, 6ல் 4 சுருக்கினா 3ல் 2. அது எப்படி என்றா, நீங்க இவரத்துல பாருங்க, நான் ஒரு உதாரணம் ஒன்று சும்மா ஒரு இதொண்ட வெட்டுரும். இது ஒரு பான்னு வைங்க, சரியா? இதை நாங்க 6 துண்டா வெட்டுறோம். 1 2 3 4 5 6, சரியா? 6 அரைவாசி எத்தனை? 3. 6 அரைவாசி 3.
6ட 1 எத்தனை இதுல 1 சரி மொத்தம் எத்தனை துண்டு பைத்திக்கு 6ல 4 6ல 4ங்கிறது 3ல 2 தானே இதான் சரி ஏன் தக்மிலத்தன் லிஸ்ஸுலுசைன் என்று வச்சண்டா 2 பிந்து வந்தா சுலுசான் கொடுக்கணும் என்ற ஒரு சட்டம் தானே 2 பிந்து வந்தா சுலுசான் கொடுக்கணும் இப்ப இந்த இடத்துல ஒரு பிந்து தானே வந்தீங்க இந்த பிந்தையும் நாங்க 2 பிந்துடைய தானத்துக்கு எடுக்கிறோம் இந்த பிந்தையும் எடுத்து இந்த பிந்தையும் இந்த பிந்தோட சேர்த்து என்னது 2 பிந்துடைய தானத்துக்கு நாங்க என்ன செய்வோம் எடுப்போம் 2 பிந்து வந்தா சுலுசான் கொடுக்கணும் அப்ப சுலுசான் கொடுக்கறதுல தனி பிந்துக்கு நிஸ்பு தானே கொடுக்கணும் அந்த நிஸ்பை கொடுத்துட்டு பேலன்ஸ் ஆகிற சுலுசான்ல எவ்வளவு சுதுஸ் அந்த சுதுசை தான் பின்துல் இப்னுக்கு கொடுக்கும் இதே அமைப்புக்கு இந்த இடத்துல உக்துன் ஷகீகாவையும் இந்த இடத்துல உக்துன் லியபையும் வச்சு பார்த்துட்டா சரி சரி விளங்குதா விளங்குதா உக்துன் ஷகீகாவையும் உக்துன் ஷகீகா ஒரு உக்து நிஸ்ப் எடுப்பான் உக்துன் லியப் ஒரு உக்துல் லியப் என்ற வகையில் 6ல் 1 எடுப்பான் ஆனா 2 பேரையும் சேர்த்தா உக்தான் என்ற ஒரு பார்வை வரும் அப்ப உக்தான் வந்து சுலுசான் எடுப்பாங்களே அந்த சுலுசான்ல சக்தி கூடின உக்துக்கு நிஸ்ப கொடுத்துட்டு சக்தியில குறைஞ்ச உக்துக்கு வந்து என்ன செய்யற சுதுச கொடுக்குற விளங்கிட்டா இது அண்டையிலிருந்து நினைக்கிறேன் ஏதோ ஒரு தடங்களால என்ன செஞ்சு கொண்டே போகுது இது சம்பந்தமா ஒரு ஹதீஸ் ஒன்று ஈக்குது அபு மூசல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹுடைய ஒரு ஹதீஸ் உண்டு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அபு மூசல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீஸ் உண்டு அந்த ஹதீஸையும் கொஞ்சம் ஞாபகப்படுத்துது அது ஸ்லைட்லேயும் நான் புறவு போட்டேன் நான் தலீலுல் அசபத்தி பில் கைர் அந்த இது ஒன்று அதை கொஞ்சம் விடுங்க ma'al ghair. Su'il Abu Musa an bintin wa binti binin wa ukhtin. அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹுட்ட ஒரு மசாலா கேட்கப்பட்டுச்சு ஒரு மகனுடைய மகள் சகோதரி இவங்க 3 பேரும் இருக்கு அவங்களோட பங்குகள் எப்படின்னு கேட்க ஃபகால லில் பின்தின் நிஸ்ஃபு வலில் உக்தின் நிஸ்ஃபு என்றாங்க பின்துக்கு நிஸ்ஃபு கொடுங்க உக்துக்கு நிஸ்ஃபு கொடுங்கன்னாங்க வாத்திப்ன மஸ்ஊத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட போங்க ஃபஸயுதாபிஉனி நான் சொன்ன மாதிரி தான் அவரும் சொல்லுவாரு நான் எப்படி ஃபத்வா சொன்னாரோ அதே மாதிரி தான் என்ன ஃபாலோ பண்ணுவார் என்றால் அர்த்தம் என்ன நான் சொன்ன மாதிரி சொல்லுவார் அப்ப ஃபஸுஇல இப்னு மஸ்ஊத் வ உக்பிர பிகௌலி அபி மூசா அப்ப இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட போயிட்டு கேட்கப்பட்டுச்சு அபூ மூசா ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன அந்த விஷயத்தையும் சொல்லப்பட்டுச்சு இப்படிதான் ஃபத்வா தந்தாங்க ஃபகால சொன்னாங்க லகத் லலல்து இதன் வமா அன மினல் முஹ்ததீன் அக்லி ஃபீஹா பிமா கலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிஇப்னத்தின் நிஸ்ஃபு வலி இப்னத்தி இப்னி சுதுசு தக்மிலத்த சுலுசைன் வமா பகிய ஃபலில் உக்தி இப்னா பொம்பளை புள்ளைக்கு நிஸ்ஃபு கொடுக்கணும் மகனுடைய மகளுக்கு சுதுஸ் கொடுக்கணும் சுலுசைனை பூர்த்தியாக்குறதுக்காக பேலன்ஸ் உள்ளது உக்துக்கு கொடுக்கப்படும் அதுக்கப்புறம் ஃபாத்தைனா அபா மூசா ஃபஅக்பர்னாஹு பிகௌலி இப்னி மஸ்ஊத் ஃபகால சொன்னாங்க லா தஸ்அலூனி மாதா மஹாதல் ஹப்ரு ஃபீக்கும் இந்த ஹப்ர் உங்களுக்கு மத்தியில் இருக்கிற காலமெல்லாம் நீங்க என்னன்னு கேட்டு வரவான அவங்களோட பணிவுத்தன்மையை அந்த இடத்துல வெளிப்படுத்துறாங்க அப்ப முஜித்தஹிதுக்கு ஹத வர்ற ஏழும் என்றதும் இந்த இடத்துல ஈக்குது ஒரு முஜ்தஹிதுக்கு என்ன செய்யலாம் அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முஜ்தஹித் ஆனா அவங்களுக்கு இந்த ஹதீஸ் தெரியாம இருந்திருக்குது அந்த நேரத்துல அந்த சம்பவம் நடக்கிற நேரம் வரைக்கும் சரியா சரி அப்ப 6ல் 1 உக்துல் லியமுக்கு என்னது கொடுக்கணும் 6ல் 1 உம்முக்கு எவ்வளவு கொடுக்கணும் ஆறில் 1 ஏன் 6ல் 1 கொடுப்போம் ஹாமிலா ஹிக்கிறாங்க மட்டுமா
சகோதர சகோதரி 2 பேர் வந்து இல்ல உம்மு ஹாமிலாங்கிறது பிரச்சனை இல்ல. உம்மு ஹாமிலா சகோதர சகோதரிகள். உம்மு மையத்துக்கு பிள்ளையல்ல. சகோதர சகோதரி சகோதர சகோதரிகள் 2 பேர் வந்ததுனால நாங்க என்ன செய்வோம், 6ல் 1 கொடுப்போம். இப்ப ஹம்லுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? புள்ள பிறக்கிற புள்ள அகுன்லி உம்மாக அல்லது உஹ்துன்லி உம்மாக அல்லது 2ஆக பிறக்கிறதுக்கான அமைப்புகள் இருக்கு. சொல்லுங்க. ரெட்ட புள்ளையாக வருமாக இருந்தா சுலுஸ் கொடுக்கணும். ஒரு புள்ளையாக வருமாக இருந்தா சுதுஸ் கொடுக்கணும். அப்ப 6ல் 1 சரி, 3ல் 1 சரி, எது சரி ஒன்று வரப்போகுது. அப்ப வித்தியாசம்ங்கிறது ஒன்றிக்கு. இப்ப நாங்க முன்னுக்கு பார்த்த அந்த இதுக்கு இந்த உதாரணம் செட் ஆகாது. இந்த உதாரணம் ஏன் வித்தியாசம் ஆகாது என்று எந்த தகுதியின் பிரகாரமும் வித்தியாசமாகிறது ஒரு புள்ளையாக பார்த்தா தான். அகுன்லியும் என்றாலும் 6ல் 1 தான், உக்துன்லியும் என்றாலும் 6ல் 1 தான். ஆனா 2 புள்ளையாக வந்துட்டா 3ல் 1 வர்றதுக்கான சந்தர்ப்பம் அப்ப நாங்க கணக்கு செய்ய சொல்ல 3ல் 1க்கு தான் கணக்க செய்யும். பெரிய பங்கு பெரிய பங்கை கொடுக்கணும் என்ற வகையில என்ன செய்யணும், 3ல் 1க்கு தான் கணக்கு செய்யணும். சரி, கோமாசி என்ன? 6. கோமாசி 6ல் அரவாசி என்ன? 3. 6 பிரிச்சு 1 1, 6 பிரிச்சு 1 1. இங்க நாங்க 2 வைப்போம். 3ல் 1 என்ற பிரகாரம் 2 வைப்போம். 2 வச்சா மொத்தம் எத்தனை கவுலாகும்? 7க்கு கவுலாகும். ஏழுக்கு கவுலாகும். 7ல் 3 1 1 கொடுப்போம். மற்ற 2 நாங்க மௌகூஃபாக என்ன செய்வோம், வைப்போம். விளங்குதா? ஒரு பிள்ளையாயிந்தா மறு அவங்களுக்கு எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணினதெல்லாம் 6ஆ பிரிச்சு கொடுத்துட்டு இவங்களுக்கு 6ல் 1 கொடுப்போம். இப்ப 7ல் 1 தானே, 7ல் 2 தானே வச்சுக்கிறோம். எத்தனைல 2 வச்சுக்கிறோம்? 7ல் 2 வச்சுக்கிறோம். ஒரு பிள்ளையாக இருந்தா இவங்களுக்கு 6ல் 1 தானே கொடுக்கணும். அதனால 6ஆக பிரிச்சு பேலன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் இவங்கள்ட்ட இந்த எடுத்தெடுத்து தானே ஒன்று இதாகுது. அப்ப அவங்களுக்கு 6ல் 3 6ல் 1 6ல் 1 கொடுத்து இவங்களுக்கும் 6ல் 1 கொடுப்போம். ரெட்ட பிள்ளையாக கிடைச்சா அவங்களுக்கு கொடுத்த பங்கு அப்படியே இருக்கும். இந்த 2ஐயும் இவங்களுக்கு கொடுப்போம். சரியா? இப்ப நாங்க எத்தனாவது உதாரணம் பார்த்துக்கிறோம்? 4வது உதாரணம் பார்த்து. 4வதா? ஆனா இது பொருந்தும் எத்தனைக்கு? இஃப்திலாஃப் ஆகறல்ல வந்ததுனாலதான் அவங்க உதாரணம் இப்படி போட்டாங்க. ஆனா இப்ப இஃப்திலாஃப் ஆகுதே, அப்ப 3வதுக்கு தான் பொருந்தும் இந்த உதாரணம். ஓ, அதான் அந்த கற்பனைகள் செய்யும் போது சின்ன சின்ன சிக்கல்கள் இந்த கிதாபில் ஈகி. அதாவது மேலோட்டமான கற்பனை ஒன்றுதான் என்ன செய்யப்பட்டிருக்குது. அதாவது கொஞ்சம் அந்த நுணுக்கமான கற்பனை ஒன்று என்ன செய்யப்படலை. அதனால அந்த முனாசகாட பாடத்திலேருந்து அந்த பிரச்சனைகள் ஈகி. முனாசகால, ஹம்லில், ஹுன்சாட விஷயத்துல, அதாவது 2 தகுதீர் போடுறன்னு சொல்லி வார எல்லா இடத்துலயும் இந்த பிரச்சனை ஈகி. ஓ, 6ல் 1க்கும் 3ல் 1க்கும் தனித்தனி எழுதி பாருங்க. 4வதுக்கு நாங்க கற்பனை செய்யணும்.
அதுதான் உள்ள விஷயம். ஓ ஓ அதாவது ரெட்ட புள்ளைன்ற கற்பனை இல்லாட்டி சரி. இப்படிதான் அவங்க கற்பனை செஞ்சு போட்டிக்கிறாங்க. இப்ப கற்பனை செஞ்சு போட்டதுல நாங்க என்ன செய்யறோம் பார்த்துட்டு இப்படி கற்பனை செஞ்சிக்கப்படாது இப்படி. அதே நேரம் நாங்க கற்பனை செஞ்சா இதை விட கூடுதலான பிழை வரும். சரியா? அது எப்படியாண்டா விளையாட சொல்ல என்னது ஐடியா சொல்றதுக்கு நிறைய பேர் அங்க போயிட்டு விளையாட சொல்ல அந்த ஐடியா ஒன்றும் வேலை செய்யாது. அப்படித்தானே? அப்படி அடிச்சிக்கப்படாது, இப்படி அடிச்சிக்கப்படாது, இப்படித்தான் அடிச்சிக்கணும் என்று. ஆனா அந்த இடத்துல போய் தவறு அடிச்சிருந்தா என்ன பிள்ளையாகும்? அதை விட கூட பிள்ளையாக வரும். சரி, அடுத்தது 5வது ஹாலத்துக்கு ஒரு உதாரணம் நாங்க பார்ப்போம். زوجة حامل أخ شقيق. அப்ப கிடைக்கிற புள்ள இந்த உதாரணமும் அவ்வளோ பொருத்தம் உண்டு இல்லை. ஒன்றோ இப்னாக ஈக்கலாம் அல்லது பின்தாக என்ன செய்யலாம் ஈக்கலாம். அப்படித்தானே? ஒன்றோ இப்னாக ஈக்கலாம் அல்லது பின்தா ஈக்கலாம் அல்லது 2 பின்தா ஈக்கலாம் அல்லது 2ம் கலந்த ஆம்பளையும் பொம்பளையும் கலந்ததாக என்ன செய்யலாம் ஈக்கலாம் என்ற வகையில வருது. ஜௌஜாக்கு எவ்வளவு கொடுப்போம்? ஓ சரி, ஜௌஜாக்கு எவ்வளவு கொடுக்கணும்? சுமுன் கொடுக்கணும். மேன் சுமுன் கொடுக்கிற புள்ள கற்புல இருக்கிறதுனால அகுன் ஷகீக் அகுன் ஷகீக் என்ன? தெரியாது. ஒன்றோ அசபத்தாகுவார் அல்லது ஹஜ்பாகுவார். 2ல் ஒன்று நடக்கும். சரி, எப்படி? இப்னாக பிறந்தா ஹஜ்பாகுவார், பின்தாக பிறந்தா அசபத்தாகுவார். ஆம்பளை புள்ள பிறந்தா ஹஜ்பாகுவார். ஆம்பளை பிறக்காம பின்த் மட்டும் பிறந்தா என்னதாகுவார்? அசபத்தாகுவார். சரி, இங்க 3 கற்பனை ஈகுது. 3ல் 4 கற்பனை ஈகுது. ஒன்று இப்ன் மட்டுமாக இருந்தால் அசபத் அல்லது இப்னும் பின்த்துமாக இருந்தாலும் என்னது அசபத். 2 கற்பனை. பின்தாக மட்டும் பிறந்தீங்கன்னா நிஸ்பு. 2 பின்தானாக பிறந்தா
சுலுசான். அப்ப 4 வகையான கற்பனைகள் இருக்கு. இந்த உதாரணம் இந்த இடத்துக்கு செட் ஆகிற உதாரணம் ஒன்றல்ல கிதாபுல போட்டி. அதனாலதான் நான் இதில் ஒன்றும் அந்த உதாரணம் ஒன்றும் போடல. கிதாபிலிருந்தே நாங்க இது பண்ணுவோம்ன்றதுனால. சரி, அப்ப மஹ்ரஜுல் ஃபர்லில் வாஹித் என்று சொல்லி இங்க கணக்கு பார்க்கலாம். நாங்க 3க்கு தான் பார்க்கணும். எதுக்கு 3க்கும் 8க்கும் போமாசி என்ன செய்யணும் பார்க்கணும். பார்த்தா 24 அப்படித்தானே. 24 8ஆ பிரிச்சா 3. சரி, இவங்க 2 பின்த் என்ற பிரகாரம் நாங்க என்ன செய்வோம் 16 வைப்போம். எத்தனை வைப்போம் 16 வைப்போம். பேலன்ஸ் 5 அந்த 5 மௌகூஃப்ல வைப்போம். அப்படி என்றா சுருக்கம் 21ஐயும் மௌகூஃப்ல தான் வைப்போம். சுருக்கம் என்ன 21ஐயும் மௌகூஃப்ல தான் என்ன செய்வோம் வைப்போம். 21ஐயும் மௌகூஃப்ல வச்சு ஜௌஜாட பங்க 3 கொடுத்தாச்சு. 21 வச்சாச்சு. வச்சுட்டு இப்ப கிடைக்கிற புள்ளைய வச்சுதான் மத்தெல்லாம். ஆம்பளை புள்ள கிடைச்சா 21ஐயும் அவர் எடுப்பார். ஆம்பளை புள்ள கிடைச்சா 21ஐயும் அந்த இப்னு என்ன செய்வாரு எடுப்பார். சரி, 21 அப்ப 7 தான் வரப்போகுது. ஆம்பளை புள்ளா ஜௌஜாவுக்கு 8ல் 1 வந்துட்டு இவங்களுக்கு 7 வரும். அப்போ 24ல் 3ங்கிறதும் 24ல் 21ன்றதும் 8ல் 1 8ல் 7 என்றது சமம் தான். இல்லைங்களா? அப்ப அந்த டைமு கணக்கு சுருங்கும். ஜௌஜாவுக்கு 8ல் 1 இவனுக்கு 8ல் 7. அப்ப 8ல் 1 சமன் 24ல் 3க்கு. 8ல் 7 சமன் 24ல் 21க்கு. சரியா? உங்களுக்கு சந்தேகமாயிருந்தா இப்படி பாருங்க. 24ல் 3 3ஆக சுருக்கினா 1, இதை 3ஆக சுருக்கினா 8. சரி, 24ல் 21 இதை நான் 3 சுருக்கினா 7, இதை 3 சுருக்கினா 8. சரி, அப்ப 24ல் 3 ஜௌஜாவுக்கு கொடுத்துட்டு மற்ற 21 எடுத்து வைப்போம். இப்னாக இருந்தா அந்த இப்னு 21ஐயும் என்ன செய்வாரு எடுப்பாரு. பின்தாக ஒரு பின்தாக இருந்தா, எத்தனை பின்தா இருந்தா ஒரு பின்தாக இருந்தா 24ல் 12 அந்த பின்த்துக்கு போகும். பேலன்ஸ் 9 அகுன் ஷகீக்குக்கு போகும். விளங்கினா? ஒரு பின்தாக இருந்தா என்ன 12 போகும் அந்த பின்த்துக்கு. பேலன்ஸ் ஆன 9 அகுன் ஷகீக்குக்கு போகும். சுலுசானா இந்த 16 எடுப்பாங்க. 5 அகுன் ஷகீக்கு போகும். சரியா? ஒரு இப்னாக இருந்தா இப்னண்டா 21 எடுப்பார். ஒரு பின்தாக இருந்தா 12 எடுப்பார். அகுன் ஷகீக்குக்கு 9 போகும். 2 பின்தாக அல்லது 2 விட கூடுதலாக வந்தா அவங்க 16 எடுப்பாங்க. அகுன் ஷகீக் 5 எடுப்பாங்க. இப்னு பின்தண்டு வந்தா அசபத் தானே, அந்த 21ல பிரிச்சு கொள்வாங்க. அப்ப தசையுடைய தேவை வரும். அகுன் ஷகீக் எப்படியுமே ஹஜிப் ஆயிடுவார். இங்க அசபத் இவங்க வந்தா அவங்க ஹஜிப். பொம்பளை பிள்ளையாக வந்தா தான் ஹஜிபாக மாட்டாங்க.
சரியா? அடிக்கவா? இவன் மட்டும் வந்தவர் ஜௌஜா ஹாமில் அப்பன் ஷஃபீக் இவன் மட்டும் இவன் மட்டும் வந்தா 21 எடுப்பாரு. இது போட்டிக்கிறேன். ஒரு எழுத்தன் போட்டிருக்கேன். அப்ப இந்த மசாலா அது 24லேருந்து செய்ய தேவையில்லை, 8லேருந்தே செய்யலாம். இப்போ நாங்கள் 24 வச்சு செஞ்ச இந்த 3-2 கவனத்தில் கொண்டு அந்த 24ல் 7ங்கிறது 24ல் 21 என்றதும் 8ல் 7 என்றதும் ரெண்டும் சமம் தான். சரியா? இல்ல 8 போட தேவையில்லை. அந்த 24ல் 21 கொடுக்கறது 8ல் 7 தான். 24ல் 3 கொடுக்கறது 8ல் 1 தான். அது பிரச்சனை ஒன்று இல்லை. நாங்க கவனத்தில் எடுத்துக்கிறோம் யார 2 பிந்தாக வரக்கூடிய சந்தர்ப்பம் ஈக்குதுன்றதை வச்சு. அப்ப அந்த டைமுக்கு மருக கணக்கு செஞ்சு கொண்டு கேளாததுக்காக வேண்டி இப்படி செஞ்சுக்கிறோம். அதுதான் அதை என்னத்தை வச்சு இது பண்ணிக்கிறாங்கன்னு விளங்கல்ல. ஆனா அந்த அவ்வளோத்துல சிக்கல் உண்டு. நான் எழுதி வச்சுக்கிறேன். இது 3வது நிலைமைக்கு தான் சரி. எல்லாம் நான் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். எல்லாம் சிக்கல் எல்லாம் நான் சைட்ல என்ன செஞ்சுக்கிறேன் எழுதி வச்சுக்கிறேன். ஒவ்வொன்றும் அது ஓதி கொடுக்குற நேரங்கள்ல மார்க் பண்ணி மஹஜூப் ஆகிறாருண்டு. இப்னு கற்பனைக்கு மட்டும் சரியாகும். இப்னு கற்பனைக்கு அல்லது இப்னு பின்த்தும் கலந்து வந்த கற்பனைக்கு சரி வரும். மொத்தமாவே வாரிசு இல்லைன்னா நாங்க இவங்களை இந்த எடுக்கவே படாது. அகுன் ஷகீக இவங்க இந்த ஜௌஜா ஹாமிலாவே இந்த ஜௌஜா ஹாமிலா என்னும் போடலாம். ஏன்னா ஜௌஜா ஹாமிலன்னு வந்தாலே வாரிசு ஒன்று வந்துட்டு. அதாவது உதாரணங்கள்ல சிக்கலிக்குது. விளங்கினா? அப்ப இதெல்லாம் ஓதி கொடுக்கிறவங்க இந்த சிந்தனைகள் இந்த கண்ணோட்டம் பார்க்குறாங்களா இல்லையான்னு தெரியாது. அதிகமான மதரசாக்கள் இது ஓதி கொடுக்கப்படுது. சில நேரம் இந்த பகுதிக்கு வந்து படுறோ இல்லையோன்னு தெரியாது. ஏன்னா கடைசி பகுதி தானே. அழிக்கவாயுதா? இப்போ நாங்கள் 5 ஹாலாத்துகள் ஈக்குதுன்றதை பார்த்திக்கிறோம். ஆனால் உதாரணங்கள் போடப்பட்டதில் பிழைகள் ஈக்குதுன்றதை தான் நாங்கள் பார்த்திக்கிறோம். நாங்கள் கற்பனை செஞ்சு போடணும். ஆனால் நாங்கள் கற்பனை செஞ்சு போடும் போது மற்றவங்களுக்கு குறை சொல்லிட்டு நாங்கள் இது பண்ணது அல்ல. அதாவது அந்த இதுக்காக வேண்டி நான் சொல்கிறேன். அதாவது ஓதி கொடுக்குறவங்க இந்த விஷயத்தில் கவனமாக ஈக்கணும் என்றதுக்காக வேண்டி. மற்ற கிதாபுகளில் வந்து இப்படித்தான். இந்த இப்போ நாங்கள் இதை ஓதி கொடுக்குற வகையில தான் இதுகளில் நான் கூடுதலாக இது பண்ணிட்டு இருக்கிறேன். மற்ற கிதாபுகளில் இதை பார்க்கல நான் இன்னும். முக்கியமாக இந்த ஃபராயில் முஹம்மதியா இந்த சிராஜிலெல்லாம் சரியான முறையில் போடுவாங்க. இந்த கற்பனைகள் பெரும்பாலும் சரியாக தான் நீக்கும்.
இந்த ரெண்டும் அந்த கொஞ்சம் இந்த இதாகத்தான் நீக்கும், நுணுக்கமாக ஈக்கும். இது நான் இந்த பொதுவாக எல்லா இடங்கள்லையும் மோதி கொடுக்குறன்ற வகையில் தான் இதை நான் டார்கெட் பண்ணி இது பண்ணுறது. எனக்கு நாளைக்கெல்லாம் இதாவது தானே. ஓ 3 4 5 எல்லாம் 3க்கு சீக்கிரமாக மசாலா தான் போட்டு போடுது. ஓ அதுல இருந்த மசாலா எடுத்து போடணுமா? ஏழும் இன்ஷா அல்லாஹ் போடுவோம் இன்ஷா அல்லாஹ். அதான் நான் இதை இன்னும் பூர்த்தி செய்யலை நான். ஓ ஏண்டா அந்த ஃபர்ஸ்ட் டைம் தானே இப்படி செய்கிறேன். இது முன்னால் சும்மா கிதாபை வச்சு பாடம் நடத்தினதான் நீக்கி. ஆனால் இந்த பகுதிக்கு நான் வரல. இந்த மதரசால பிள்ளைகளுக்கு பாடம் நடத்திக்கிறேன் இந்த பகுதியெல்லாம். அதனால தான் திருத்தி கொண்டேன். வேறு இடங்களில் இப்படி செமினாருடைய அமைப்புகளில் செஞ்சு என்ன செய்யலை, இந்த பகுதிகளுக்கு வரல. அடுத்தது வந்து இந்த கிதாபை மட்டும்தான் டார்கெட் பண்ணி நான் என்ன செஞ்சுக்கிறேன், இதுவரைக்கும் பாடங்களை இது பண்ணிக்கிறேன். மற்ற இந்த கிதாப் ஓதிக்கிறேன். இந்த 2 கிதாபும் என்ன செஞ்சுக்கிறேன், ஓதிக்கிறேன். ஓதி கொடுக்கல, ஓதினத்துக்கு என்ன செய்யலை, ஓதி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் அமையல. ஓ அதனால தான் நான் மெயினாக டார்கெட் பண்ணுறேன் இது. அதாவது மற்ற மதரசாக்கள்லையும் இதே கிதாபுகள் தான் ஓதி கொடுக்குறாங்கன்ற வகையில் ஒன்றோ அவங்க கிதாபை மாற்றணும், அல்லது இதில் கிதாபில் உள்ள இந்த பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கணும். சரி, அடுத்த ஸ்லைடு போகும். நாங்கள் டைம் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் மீக்கி, அதனால் நாங்கள் மஃப்கூதுடைய பாடத்தை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். வந்திக்கதா டிப்ஸ் கொடுக்கலையா? நான் நேற்று உங்களுக்கு அனுப்பினேன். சரி, மஃபூத் என்று சொல்லி ஒன்று இருக்குது. அதாவது காணாம போனார். சரி, இப்போ காணாம போடுறேன்னு சொல்லி ஒன்று பொதுவாகிக்கு தானே. திடீரென்று ஆக்களை காணல. சில ஆக்கள் இருப்பாங்க. இப்போ பொதுவாக இந்த எங்கட இலங்கை நாட்டை பொறுத்த மட்டுக்கு யுத்த காலங்களில் காணாமல் போனவங்க என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்புண்டு ஈக்குது. அப்படி ஒன்று ஈக்குது தானே காணாமல் போனாக்கள். இந்த மாதிரி சில ஆக்கள் இந்த விளப்பம் இல்லாத ஆக்களாக ஈப்பாங்க. பைத்தியம் போன்றவங்க வீட்டை விட்டு எங்கேயாலும் பேய்த்துருவாங்க, எங்கே போனன்னு தெரியா என்ற அமைப்புகளில் தடமாறி இது பண்ணக்கூடிய அமைப்புகள் ஈக்கும். இந்த மாதிரி ஈக்குது. அப்போ மஃபூதுக்குரிய ஹுக்கும் என்னண்டா, ஃபுகஹாக்கள் சொல்கிற ஆம்பளை ஆயிந்தா அவரோட பொஞ்சாதிக்கு வந்து திருமணம் முடிச்சு கொடுக்கறதுக்கு, பொஞ்சாதியை திருமணம் முடிச்சு கொடுக்கறதுக்கு ஏலாம் அவர் மௌத்தன்றது உறுதியாகிற வரைக்கும். அதே போல் அவரோட பணத்தை என்ன செய்யலாம், வராசத்தாக எடுக்கிறதுக்கும் ஏலாம். ஒன்றோ அவர் மௌத்தன்றது உறுதியாகணும், அல்லது வந்து என்ன செய்யணும், காதி தீர்ப்பு செய்யணும். அவர் மௌத்தண்டு சொல்லி காதி தீர்ப்பு செய்யணும், அவர் மௌத்தண்டு சொல்லி. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிக்கிறாங்க, ஹிய இம்ராஅத்துன் உபுதுலியத். மஃபூதுடைய மனைவியை பற்றி சொல்லும் போது, அவள் சோதனைக்குள்ளாக்கப்பட்ட பெண், ஃபல் தஸ்பிர், அவள் என்ன செய்யட்டும், பொறுமை செய்யட்டும். லா தங்கிஹு ஹத்தா யஅதியஹா யகீனு மௌத்திஹி, அவர் மௌத்தான் என்று உறுதியான செய்தி வர்ற வரைக்கும் அவள் திருமணம் முடிக்க கூடாது. சரி, அடுத்த மஃபூது தாரீஃப் ஒன்று சொல்லி போட்டுக்கிறேன். அது கிதாபிலே வந்தேதான் முன்னுக்குள்ள. ஹுவல் காயிப் அல்லது இன்கதா கபரு, அவருடைய செய்தி துண்டிக்கப்பட்டாச்சு. அவருடைய செய்தி என்ன செய்யப்பட்டாச்சு, துண்டிக்கப்பட்டாச்சு. ஃபலா யத்ரி ஃபலா யுதுரா அஹய்யுன் ஹுவ அம்மையித்துன், அவர் ஹயாத்தோடு இருக்கிறாரா மௌத்தா இருக்கிறாரான்னு செய்தி தெரியாம. சரியா? கோவிச்சு கொண்டு போனவங்கன்னா இப்ப அவங்க உசிரோடு ஈக்கிறாங்களா இல்லையான்னு தெரியுமா? தெரியாது. தெரியாட்டி அப்ப இந்த சட்டத்துல வருவாங்க.
சின்ன வயசுல ஒரு 40 வயசு சின்ன வயசுல போனேன். அந்த மசூல் வந்து அதாவது அவருக்கு பதிலா உம்ரா செய்யணுமான்னு கேட்டு அவங்க மக்கூதுல தான் தருவாங்க. அப்ப காதி தீர்ப்பு செய்யணும் ஒன்றோ மௌத்தண்டு. அதான் அந்த நாங்கள் முன்னுக்கு படித்தோம் என்ன தஹக்குக்கு ஹயாத்தில் இந்த அதாவது மௌத்துல் முவர்ரிசி யகீனன் ஓ ஹுக்மன். மௌத்துல் முவர்ரிசி யகீனன் ஒன்றோ முவர்ரிஸ் யகீனாகவே மௌத்தாகிக்கணும் ஓ ஹுக்மன் அல்லது ஹுக்கும் அடிப்படையில் என்ன செஞ்சுக்கணும். இந்த ஹுக்மன் மௌத்தாகிறது இந்த இடத்துல தான் வரும். விளையினா கோர்ட்ஸுக்கு போட்டு அதாவது போலீஸில் வழக்கு முதலாவது போடுவாங்க. போலீஸில் வழக்கு போட்டு என்ன செய்வாங்க தேடுவாங்க. அவங்களோட ஐடென்டிட்டி நம்பர் அந்த இதில் போட்டு கொடுத்து தேடுவாங்க. தேடி அது பின்னால் அவங்க முழு சிலோனில் உள்ள எல்லா போலீஸுக்கும் என்ன செய்வாங்க செய்தியை கொடுப்பாங்க. அப்படி தானே செய்தியை கொடுத்து எல்லா இடத்துலையும் தேடுவாங்க. அடுத்தது கோர்ட்ஸுக்கு போடணும். கோர்ட்ஸுக்கு போட்டு வழக்கில் போட்டு தான் இது பண்ணணும். அதே போல் கோர்ட்ஸில் இப்போ அது அவங்களோட இதை இது பண்ணி தீர்ப்பு செஞ்சு தான் மௌத்தண்டு ஹுக்கும் எடுக்கணும். ஆனால் இதில் பொதுவாக காதியுடைய இஜ்திஹாதில் தான் நீக்கி யாரோட இஜ்திஹாதில். சரி, இப்போ நாங்கள் 4 மதுஹப்லையும் என்னென்ன கருத்துகள் சொல்கிறாங்கன்றதை பார்ப்போம். எத்திபாரு மௌத்தி அக்ரானிஹி இந்த லஹனாஃப். ஹனஃபிகள் சொல்கிற அவரோட அக்ரான்கள் அவரோட சமகாலத்தில் உள்ளவங்க மௌத்தாகிறத கவனிக்கிறது. அவங்களோட ஏஜில் உள்ள கழிக்கிறாங்க தானே அந்த பெஜ்ஜொண்டிப்பாங்களே அவங்க மௌத்தாகிறத வச்சு. வயுர்வானில் இமாம் அபி ஹனீஃபா ரஹிமஹுல்லா அன்னல் முத்தத 90 சனா 90 வருஷம் என்று சொல்லியும் ஒரு கருத்தொண்டு ஈக்குது. அப்படின்னா பிறந்தத்துலேருந்து 90 வருஷம் வரைக்கும் பார்க்கணும். 90 வருஷத்துக்கு பிறகு அந்த ஹுக்கும் கொடுக்குற வயசு. 70 சனா இந்த இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா லிஹதீசி அமாரு உம்மத்தி மாபைன 60 வ 70 என்று சொல்லக்கூடிய அந்த ஹதீஸை வச்சு அவங்க 70 வருஷம் என்ற தீர்ப்புக்கு வந்திக்கிறாங்க. 90 சனா இந்த இமாமி ஷாஃபிஇ அவனத்துல வாவு யா 2 சேர்ந்து பட்டிக்குது. உங்களுக்கு எப்படி பட்டிக்கோ தெரியா. வர்ரயு ஸஹீஹு இந்தஹு அன்னல் முத்தத லா துகத்தரு பிஸமனின் முஅய்யன். ஒரு அந்த காப்பி பேஸ்ட் பண்ணி போடுற நேரம் அந்த ஜாயின் ஆகிற அப்படி கேஸ் ஒன்று. காலம் ஒரு நிர்ணயம் இல்லை. பல் இதா சபத லதல் காவி மௌத்துஹு ஃபஇன்னஹு யஜ்தஹிது வ யஹ்குமு பிமௌத்திஹி. காவி கிட்ட அவர் மௌத் என்று சுபூத் ஆகிறதா இருந்தால் அவர் இஜ்திஹாத் செஞ்சு அவர் மௌத் என்ற ஹுக்கும் செய்வார். பாதங்கில் முத்தத்தில்லத்தி லா யஈஷு ஃபௌகஹா காலிபம். பெரும்பாலும் இந்த காலத்துக்கு மேல் அவர் உசிரோட வாழ மாட்டார் என்ற காலம் முடிஞ்சதுக்கு பின்னால. பெரும்பாலும் இவ்வளவு காலத்துக்கு பின்னால் இவர் என்ன செய்ய மாட்டார் வாழ மாட்டார் என்று சொல்லக்கூடிய காலம் முடிஞ்சதுக்கு பின்னால அவர் ஹுக்கும் செய்வார் மௌத் என்று சொல்லி இஜ்திஹாத் செஞ்சு. வைந்தல் இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாட கருத்தின் பிரகாரம் அவங்க கொஞ்சம் தஃப்சீல் ஒன்று போட்டிக்கிறாங்க. அன்னஹு இதா ஃபுகித ஃபீ ஹாலத்தின் யக்லிபு ஃபீஹல் ஹலாக். அழிவுகள் மிகைத்திருக்கக்கூடிய ஒரு காலம். இப்போ உதாரணமாக பலஸ்தீனில் இப்போ யுத்தம் நடக்கிற இந்த காலம், இந்த மாதிரி முந்தி இலங்கையில் யுத்தம் நடந்த இந்த காலம் மாதிரி. புஹிஸ அன்ஹு முத்தத 40 சனவாத் 4 வருஷத்துக்கு தேடணும். ஃபஇல்லம் யுஸர் லஹு அலா அஸரின். அப்போ 4 வருஷம் தேடியும் ஆள் ஈக்கிறதாக ஒரு இதொன்று இல்லையண்டா அறியலையண்டா யுக்ஸமு மாலுஹு அலா வரசத்திஹி. அவரோட வாரிசுகளுக்கு அவரோட பங்குகளை என்ன செய்யணும் பிரித்து கொடுக்கணும். அடுத்தது வஇன் ஃபுகித ஃபீ ஹாலத்தின் லா யக்லிபு ஃபீஹல் ஹலாக். பெரும்பாலும் அழியக்கூடிய ஒரு நிலைமையோண்டு இல்லை. அப்படியான காலத்தில் காணாமல் போனால் ஃபலஹு ரயான். எத்தனை கருத்திக்குது 2 கருத்திக்குது. ஒன்று இன்திலாருஹு இலா முதியி 90 சனத்தன் மின் மௌலிதிஹி. பிறந்தத்துலேருந்து 90 வருஷம் வரைக்கும் பார்க்கணும். 2வது தஃவீது அம்ரிஹி இலல் ஹாக்கிம் ஃபயஜ்தஹிது வ யஹ்கும். அவரோட சப்ஜெக்டை ஹாக்கிம் கிட்ட ஒப்படைக்கணும். அவர் இஜ்திஹாத் செஞ்சு என்ன செய்வார் ஹுக்கும் செய்வார். பெரும்பாலும் கூடுதலான இமாம்கள்ட கருத்தின் பிரகாரம் 90 வருஷம் என்றது 3 இமாம்கள்கிட்ட சொல்லப்பட்டிருக்குது. மாலிக் ரஹிமஹுல்லாட்ட
70 வருஷம், மற்ற 3 இமாம்கள்ட்டையும் 90 வருஷம் என்ற கருத்தொண்டு இருக்குது. ஷாஃபி ரஹிமஹுல்லாட்டையும் அஹ்மது ரஹிமஹுல்லாட்டையும் ஹாக்கிம் இஜ்திஹாத் செய்கிற ஒரு கருத்தொண்டு இருக்குது. அப்படித்தானே? அதுதான் நாங்கள் சுருக்கமாக பார்க்குறோம். அப்போ எங்கட மதுஹபின் பிரகாரம் நாங்கள் பார்க்கும்போது ஹாக்கிங் கிட்ட இது பண்ணி அவர் இஜ்திஹாத் செஞ்சு அவர் ஹுக்கும் பண்ணதுக்கு பின்னால நாங்கள் என்ன செய்யலாம், அவரோட வாராசத்தை பிரித்து கொடுக்கறதுக்கு ஏழு. அடுத்தது இருக்குதா? அப்போ மஃப்கூதுக்கு 2 நிலைமை. மஃப்கூத் என்று வந்துட்டா அவருக்கு 2 நிலைமைக்கு. ஒன்று அல் ஹாலத்துல் ஊலா அல் மஃப்கூத் யஹ்ஜுபு மன் மஅஹு ஹஜ்ப ஹிர்மானின், இந்த இடத்துல சேர்ந்து பட்டிக்குது. ஃபி ஹாதிஹில் ஹாலாத் தூகஃபுத் தரிகத்து பி அக்மலிஹா ஹத்தா யல்ஹர ஹாலு. மஃப்கூதாக இருக்கிறவர் இருக்கிறாரே, அவர் மற்ற வாரிசுகளை ஹஜிப் செய்யக்கூடியவராக இருக்கிறார். சும்மா ஹஜிப் அல்ல, ஹஜிப் ஹிர்மானாக என்ன செய்கிறவர், ஹஜிப் செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஏண்டா முழு சொத்தையும் அப்படியே அவரோட நிலைமை தெரிகிற வரைக்கும் என்ன செய்யணும், வைக்கணும். ஏன் அவர் ஹஜிப் செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்றதை வச்சு. அல் ஹாலத்து சானியா, 2வது லா யஹ்ஜுபு மன் மஅஹு, தன்னோட ஈக்கிறவங்களை என்ன செய்ய மாட்டார், அவர் ஹஜிப் செய்ய மாட்டார். பல் யுஷாரிகுஹும் ஃபில் மீராஸ், என்ன செய்வார், அவங்களோட சேர்ந்து வரும் மீராஸ்ல பங்கெடுக்கக்கூடியவராக இருப்பார். ஃபி ஹாதிஹில் ஹாலா, இந்த நிலைமையில நஹுல்லு மஸ்அலத்தைன், 2 மாதிரி கணக்கு செய்யணும். அலா ஃபர்லி ஹயாத்திஹி வ மௌத்திஹி, அவர் ஹயாத் என்ற படிக்கு ஒரு கணக்கு செய்யணும், மௌத் என்ற படிக்கு ஒரு கணக்கு செய்யணும். வனோத்தில் வரசத்தா அகல்லன் நசீபேன், 2லேயும் ஆக குறைஞ்ச பங்கு எதுல வருதுன்னு பார்த்து வாரிசுகளுக்கு நாங்கள் என்ன செய்யணும், குறைஞ்ச பங்கை கொடுக்கணும். ஃபமை யரிசு வலா குல்லி ஹாலின் வலா யன்குசு நசீபுஹு, எப்படி வந்தாலும் அவருக்கு வராசத் கிடைக்குது, அவரோட பங்கு குறையுதில்லை என்றா யுத்தா ஹக்குஹு காமிலா, அவரோட ஹக்கை என்ன செய்யணும், பூர்த்தியாக கொடுக்கணும். வமல்லா யரிசு வலா அஹதி தக்தீரேன், 2ல ஒன்றின் பிரகாரம் கிடைக்குது, மற்றதின் பிரகாரம் என்ன செய்தில்லை, கிடைக்கிறது இல்லை என்றால் லா யுத்தா ஷைஅன், அவர் கொண்டே கொடுக்கறது இல்லை. இந்த இடத்துல ஷைஅன் என்று படணும். எப்படி பட்டிக்குது, ஷைஅன் என்றா பட்டிக்குது, அவருக்கு ஒன்றும் கொடுக்கறது இல்லை. சரிதானே? ஃபமிசாலுஹு மாத அன் அகின் ஷகீகின் வ உக்தின் ஷகீகின் வ பினின் மஃகூதின். மஃகூது கொடுக்கிறதா என்று மட்டுமல்ல, மஃகூது கொடுக்கிறது கொடுக்காதது ஒன்று இருக்குது. அதே நேரம் மத்தாக்கள் இருக்கிறாங்களே, அவங்களே கொடுக்காதது ஒன்று. சரி, இப்போ நாங்கள் இந்த உதாரணத்தில் பார்த்தா ஃபர்ஸ்ட் நிலைமைக்குள்ள உதாரணம் போட்டிக்கிற அஹுன் ஷகீக் உக்துன் ஷகீகா இப்னுன் மஃகூத். இப்ப இபன் இருக்கிறாரே, மஃகூதான இபன், இவர் ஹயாத்தோடு இருந்தா இவங்க 2 பேரையும் ஹஜிப் செய்வார். அஹுன் ஷகீகையும் ஹஜிப் செய்வாரு, உக்துன் ஷகீகாவையும் என்ன செய்வார், ஹஜிப் செய்வார். அதான் அல் மஃகூது யஹ்ஜுபு மன் மஅஹு ஹஜ்ப ஹிர்மான். அப்ப ஃபீ ஹாதிஹில் ஹாலா தூகஃபு தரிகத்து பி அக்மலிஹா, ஃபுல்லாவே வைக்கணும். ஹத்தா யல்ஹர ஹாலு, அவரோட நிலைமை தெரிகிற வரைக்கும். அப்ப மௌத்தண்டு தெரிஞ்சாதான் இவங்களுக்கு கொடுக்கலாம். ஹயாத்தன்னு தெரிஞ்சா யாருக்கு பேய்த்திரும், இப்னு பேய்த்திரும். சரிங்களா? மௌத்தன்னு தெரிஞ்சா இவங்களுக்கு போ. இது விளங்கிட்டா? இப்போ இது கணக்கு செய்ய தேவையில்லை, சும்மா உதாரணத்துல விளங்கு. அடுத்த உதாரணம் ஜௌஜா உம்மு அகுன் லிஅப் அகுன் ஷகீக் மஃகூத். அப்ப நான் இதை அளிக்கிறேன். இதுல சொல்லுங்க பாபம், எப்படி பங்கு கொடுக்கணும்.
ஜௌஜாக்கு எவ்வளோ? நாலில் ஒன்று. உம்முக்கு ஏன் ஆறில் உண்டு? அப்போ ஹயாத்தோடு ஈக்கிறதான்னு பார்த்தா ஆறில் உண்டு. மௌத்தண்ட கற்பனையின் பிரகாரம் 3ல் உண்டு. அப்போ நாங்க 2 மாதிரி கணக்கு போடுவோம். இதுல எப்படியுமே 4 ஒன்று தான் வரப்போகுது. அஹுன்லியா இது ஹயாத்தை வச்சு ரெண்டையும் போட்டுக்கொள்ளணும். இதுல அலா ஃபர்லி ஹயாத்திஹி அலா ஃபர்லி மௌத்திஹி. அஹுன்லி அபுக்கு அஹுன் ஷகீக் ஹயாத்தோடிந்தா ஹஜிப். மௌத்தாயிந்தா மௌத்தாயிந்தா அசபாத். இன்னைக்கு மாற்றி எழுதணுமே. இவர் அஹுன் ஷகீக் ஹயாத்தோடிந்தா அவர் அசபத். மௌத்தாயிந்தா இனி அவர் பங்கில்லை. சரி, இப்ப கணக்கு எத்தனைலேருந்து வருது? 12லேருந்து வரும். 12ல் 3, 2 தகுதியின் பிரகாரமும் 3 தான். இவங்களுக்கு 12 3ஆ பிரிச்சா 4, 6ஆ பிரிச்சா 2. ஆனா எதை கொடுப்போம்? 2 தான் கொடுப்போம். எதை கொடுப்போம்? 2 கொடுப்போம். மற்ற 2 பேலன்ஸ் வைப்போம். சரியா? அப்ப மொத்தம் 5. அப்படித்தானே? 5 தானே கொடுப்படுது. பேலன்ஸ் 7க்கு அந்த 7ஐயும் எடுத்து வைப்போம். அப்ப மொத்தம் 9 எடுத்து வைக்கணும். எத்தனை எடுத்து வைக்கணும்? 9ஆ? 7. மொத்தம் எத்தனை? 7 எடுத்து வைக்கணும். மொத்தம் எத்தனை எடுத்து வைக்கணும்? 9 இல்லை 7. இங்க 3 கொடுத்தீங்க, இங்க 2 கொடுத்திக்கிறோம். 5 பேலன்ஸ் 7. அந்த பேலன்ஸ் 7ல 7 மௌகூஃப்லிக்கும். சரியா? இவர் ஹயாத்தோட ஈக்கிறார் வச்சா அந்த 7ஐயும் யார் எடுப்பார்? இவர் எடுப்பார். அவர் மௌத்தண்டு வந்தா இவருக்கு 5ம் இவங்களுக்கு 2ம் போ. சரியா? இவர் மௌத்தண்டு வந்தா மௌத்தண்ட தக்தீரின் பிரகாரம் 5 இவருக்கு போகும். இவங்களுக்கு ஹயாத்தண்ட பிரகாரம் பங்கில்லை. இவர் ஹயாத்தோடு ஈக்கிறாருண்டா 7 இவருக்கு வரும். மௌத்தண்டா அவருக்கு எண்ணில்ல பங்கில். சரிதானே? பாருங்க, இவர் மௌத்தண்ட பரிகாரம் இவருக்கு பங்கில்ல தானே. அப்ப இவருக்கு 5, இவங்களுக்கு 4 9, இங்க 3 12. சரி, இவர் ஹயாத்தோடு ஈக்கிறாருண்டா இவரு பங்கில்ல தானே. அப்ப இவங்களுக்கு 7, இவங்களுக்கு 2 9, இவங்க 3 12. நீங்க தனியே கணக்கு செய்யுங்க.
நான் அந்த போர்டில் இது பல்க் பண்ணி நான் செய்கிறது வந்து என்னதுக்காக அந்த இந்த டைமையும் இது பண்ணுறதுக்காக வேண்டியும் என்னது ஹயாத்தோட இருக்கிறது ஒரு சூரத்தும் மௌத்தா இருக்கிறது ஒரு சூரத்தும் என்று செய்யுங்க. இன்னும் ஒரு பாடம் தான் நீ சின்ன பாடம் ஒன்று தான் நீக்கிற அதை முடிச்சிடுவோமா? அப்போ நாளைக்கு எங்களுக்கு அந்த முனாசகால இதுகள்லாம் அந்த மிக்ஸ் இந்த இதுகளை நாளை நாளண்டைக்கு இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். நினைச்சதை விட ஸ்பீடாக முடிஞ்சிச்சு. வேற ஸ்லைட் இருக்குதா? சரி, அந்த அந்த துண்டு போடுங்க கடைசிக்கு முன்னுக்குள்ளது. ஓ இப்ப இது இந்த அனர்த்தங்கள் நடைபெற்று ஒரே அடியாக நிறைய பேர் மௌத்தாகிற என்று சொல்லக்கூடிய அமைப்புல வரக்கூடியது. இதுலேயும் அந்த துண்டு உடஞ்சி வந்திக்கால் காயிதத்து ஃபி மீராசில் கர்கா வல் ஹதுமாங்கிறது மேலுக்கு தலைப்பாக வர வேண்டியது. சரி, அது அந்த காப்பி பேஸ்ட் பண்ண சொல்ல நேற்று இதெல்லாம் பிழையெல்லாம் கண்டேன். ஆனாலும் எனக்கு அந்த அவருக்கு சொல்லி திருத்தக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு அமையல்ல. அதில் சரியாக தான் வந்திக்குது. அந்த இதுக்கு போட சொல்ல காப்பி பேஸ்ட் பண்ணி தானே போடுற அந்த டைமுக்கு அந்த பிரச்சனைகள் இருக்கு. அதோட எனக்கு நேற்று அவரோட கொஞ்சம் இந்த தொடர்பு கொண்டு இது பண்ணக்கூடிய அமைப்பு உண்டு சந்தர்ப்பம் உண்டு அமையல்ல. அப்ப அல் காயிதா ஃபி மீராசில் கர்கா வல் ஹதுமா இதுதான் தலைப்பா. கர்கா ஹதுமா, கர்காண்டா தண்ணியில மூழ்கிறது, ஹதுமாண்டா இடிபாடுகளுக்கு இடையில இதாது. அது பெரும்பாலும் பூகம்பங்கள் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் அல்லது கப்பல்களில் பயணங்கள் போகிற நேரம் தாண்டு மௌத்தாகிற அமைப்புகள் இந்த மாதிரி இதுகள் எல்லாம் சில நேரம் குடும்பங்களோட போய் தீர்ப்பாங்க. அப்படியான அமைப்புகள்ல தான் இதாகிறார். இப்போ இதில் யார் ஃபர்ஸ்ட்டுக்கு மௌத்தான யார் ரெண்டாவது மௌத்தான என்று சொல்லக்கூடிய அமைப்பு தெரியுமாக இருந்தால் நாங்கள் என்னது ரெண்டாவது ஆள் மூணாவது ஆளுக்கு என்ன செய்வோம், வராசத்தை கொடுப்போம். அந்த முனாசகால நாங்கள் என்ன செஞ்ச மாதிரி சொன்ன மாதிரி. அப்படி இல்லை யார் ஃபர்ஸ்ட்டுக்கு மௌத்தான யார் ரெண்டாவது மௌத்தான என்று சொல்லக்கூடிய அமைப்பு தெரியாது என்று இருந்தால் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுக்கு இடையில வராசத்து எடுக்கிறது கிடைக்காது. நாங்கள் ஒரு ஷரத்து பார்த்தோம், இஸ்திபஹாமு வக்தில் மௌத், அதாவது மவானியுல் இரிஸ்ல நாங்கள் ஒன்று பார்த்தோம். மௌத்தான நேரம் தெரியாது மூடலாக இருக்குது என்று சொன்னா ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு என்ன செய்யாது பங்கு அதாவது மௌத்தானவங்களுக்கு இடையில அவங்களோட உசிரோடு உள்ள வாரிசுகளுக்கு தான் போகும். இதுல எங்களுக்கு யாரு ஃபர்ஸ்ட் மௌத்தான யார் ரெண்டாவது மௌத்தானன்னு தெரியுமா இருந்தா அவர் மௌத்தானத்துக்கு போற இவர் உசிரோடு ஈந்திக்கிறார் என்ற காரணத்தை வச்சு அவர்கிட்ட இவருக்கு என்ன செய்யும் பங்கு வரும். அப்ப ஃபுகஹாக்கள் லா தவாருஸ பைனல் கர்கா வல் ஹதுமா என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன செஞ்சுக்கிறாங்க பாவிச்சுக்கிறாங்க. மூழ்கினவர்கள் இடிபாட்டுக்குள்ள சிக்கியவர்களுக்கு மத்தியில ஒருத்தருக்கு ஒருத்தர் வராசத்தை எடுக்கிறது இல்லை. அப்ப நாங்க நாளையில இன்ஷா அல்லாஹ் அந்த மற்ற கணக்குகளை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்போ இந்தியோட நாங்க பாடத்தை ஃபுல்லா முடிக்கிறோம். லைவ் கொடுக்குறோம் இன்ஷா அல்லாஹ். இல்லாட்டி எப்படி நாளண்டைக்கு இல்லாட்டி அவங்க மட்டும் வரட்டுமா? வியாழக்கிழமை முடிகிறன்னு போட்டிக்கிறோம். அப்போ நாங்கள் நாளையிலேருந்து கணக்குகளை செய்கிறதையும் லைவ் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். விருப்பமானாக்கள் வந்து பார்க்கட்டும். முடிச்சுக்கொள்வோமே. ஏதும் டவுட்டு கழிக்குதா? சரியா? சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.